So, okay. இன்றைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் நினைஞ்சிருக்கிறீங்க நிதியியல் வாடிக்கையாளர் முகாமைத்துவம், ஃபைனான்சியல் கிளையன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு ஒரு ஜென்ரல் டாபிக் ஒன்று, ஜென்ரல் நாலேஜ், காமன் சென்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று தான் இன்றைக்கு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. என்னோட பேர் சிவலதா. என்னோட இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டுக்கு நான் உங்களுக்கு லெக்சர் பண்றதுக்கு என்ன விதமான ஒரு பின்புலம், ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு இருக்கின்றதை நான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்ள, அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நான் வந்து இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 14 வருஷமா இருக்கிறேன். இப்ப கரண்ட்லி வந்து NDB பேங்க்ல ஒர்க் பண்றேன், நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க். முன்னம் நான் நேஷன்ஸ் ட்ரஸ்ட் பேங்க் அண்ட் ICICI பேங்க்ல பணியாற்றி இருக்கிறேன். தற்போது கார்பரேட் பேங்கிங் டிவிஷன்ல இருக்கிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் துறை வந்து என்னோட ரொம்ப க்ளோஸான ஒரு துறை என்றால், டே டு டே நாங்க வந்து பார்க்குற நிகழ்வுகளின் தொகுப்பண்டு கூட இதை சொல்லலாம். ஏனென்றா நான் ஒரு எந்த ஒரு பேங்கர் ஓ ஈவன் ஃபைனான்சியல் ரிலேட்டட் ஒரு 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 ஃபர்ம்ல இருக்கிற எந்த ஒருவருக்கும் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இன்று நீங்க இணைந்திருக்கிறது வந்து தமிழ் மீடியத்துல செய்ய போற இந்த சப்ஜெக்ட். இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் நான் முன்னமே சொல்லவும் வேணும். இங்கிலீஷ்ல நாங்க ஒரு லெக்சர் கொடுக்கும் போது ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள், வசனங்கள் வந்து கிரகிக்கிறதுக்கு சில வேளை பிராக்டிக்கலி ஈஸியா இருக்கும். ஆனா சில வேளை தமிழ்ல சொல்லும் போது அந்த வார்த்தைகள் அர்த்தபாவங்கள் மாறுபடலாம். சரியா? சோ நான் இந்த 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 பர்டிகுலர் பிரசன்டேஷனே ஃபுல்லா எடுத்துக்கொண்டு போறது தமிழ் ஆங்கிலம் கலந்து இடையில நான் பாவிப்பேன். உங்களுக்கு அதுல ஏதும் சிரமங்கள் இருப்பின் தெரியப்படுத்துங்க. அதுலயே வைத்து விளங்கப்படுத்துறேன். ஏன்னா சுத்த தமிழ்ல சொல்லி கொண்டு போனா பாதி விளங்காது இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல. உங்களுக்கு ஓகேவா? ஏதாவது கஷ்டங்கள் இருக்குதா அதுல? இல்ல நான் கண்டினியூஸா செந்தமிழ்லயே சொல்லணும்னு சொன்னா இது சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஏதும் டவுட்ண்டா நிப்பாட்டி என்னட்ட கேட்கலாம். ஓகேவா? நீங்க சட் இருக்குது, நீங்க அதுல சட் போறதுல என்ன என்னோட வாய்ஸ் எதுவும் கிளியர் இல்லாத பட்சத்துல நீங்க இமீடியட்டா சொல்லலாம், சட் பண்ணலாம். இது ஒரு இன்டராக்டிவ் ஃபோரம். ஒரு ஜெனரல் டாபிக்ல வந்து நாங்க ஒரு கிளாஸ் செட்டப்ல நாங்க இருந்து இதை படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இப்போதைக்கு இல்லை இந்த கொரோனா காலத்துல. சோ இந்த வழியில நாங்க வந்து வெவ்வேறுபட்ட ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை வெவ்வேறு பேக்ரவுண்ட்ஸ்ல இருக்கிறவங்களை நாங்க ஒரு கட்டத்துல மீட் பண்றோம். இலங்கையில எத்தனையோ வகையான இடங்கள்ல இருந்து மாணவர்களுக்கு கலந்து கொள்வாங்க. அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஷேர் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஓகேவா? சோ உங்களுக்கு நான் பேசுறது, நான் யூஸ்வலி கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறேன், பட் நான் ட்ரை பண்றேன் ஸ்லோ ஆக்குறதுக்கு. இது வரைக்கும் நான் பேசுறது கதைத்துல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா, நான் ஏதாவது மாற்ற வேண்டுமா என்பதை நீங்க சொல்லலாம். நீங்க எவ்வளவுக்கு இன்டராக்டிவ் என்னோட மியூட்டை எடுத்துட்டு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த பர்டிகுலர் செஷன். ஏன்னா இது ரொம்ப இந்த 3 மணி டைம், 3:30 4 டைம் சொல்றது கொஞ்சம் போரிங்கான டைம் தான். பட் நாங்க இத பிரயோசனமா பயன்படுத்திக் கொள்றது வந்து எல்லாருடைய கைகள்லயும் இருக்கு. சரியா? உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு மியூட்டை ஆன் பண்ணி ஓகேன்னு சொல்லுங்க, இல்லாட்டி மெசேஜ்ல போடுங்க. ஸோ அதுல இருந்து நாங்க கண்டினியூ பண்ணலாம். விளங்கிட்டு. ஓகே, குட், ரைட். இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இதுல எத்தனை பேர் இருக்கிறோம்க்கு, ஏன்னா இந்த மீட்டிங்ல வந்து இப்ப குறைவான நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இணைந்திருந்தாலும் இந்த ரெக்கார்டிங் போய் பிறகு இணைய முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து அவங்க பிறகு பார்க்க போறாங்க. ஸோ அதனால இந்த செஷன் எவ்வளவு இன்டராக்டிவா இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே முக்கியம். இதுல வந்து நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு இணைந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் வந்து குளோரியா, மெவ்ரி, பேர் சரியாது, கிருஷ்ண மகேஷ் அண்ட் திட்டுஷிகா. ஸோ உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன விளக்கம், எந்த பேங்க்ல எந்த ஃபைனான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றீங்களா இல்ல படிக்கிறீங்களான்றத எனக்கு நீங்க வேர்பலி சொன்னாலும் சரி, இல்ல சாட்ல போட்டாலும் சரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க எந்தெந்த வகை தரப்பினரான மாணவர்கள் அறிந்து கொள்றதுக்காக. சொல்ல முடியுமா? குளோரியா, ஸ்டார்ட் பண்றீங்களா ப்ளீஸ்? ஹாய் மிஸ், என் பேர் குளோரியா. நான் ஹெட்டன் நேஷனல் பேங்க்ல ஒர்க் பண்றேன். ஓகே, எந்த பிரான்ச் குளோரியா? நான் வந்து ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ். எந்த டிவிஷன்ல ஒர்க் பண்றீங்க? எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் 2.5 இயர்ஸா கிளியரிங் சைட்ல இருக்கிறேன்.
clearing. Okay. Okay, understood. In the branch என்ன சொன்னீங்க? Head office. Head office HNB, right? Okay. Thanks. And நீங்க இந்த particular subject banking மட்டும் தான் படிக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது subjects படிக்கிறீங்களா? Banking உங்களுடைய மட்டும். background, sorry? Banking மட்டும்தான். Banking தான் படிக்கிறீங்க. Okay. இது உங்களோட first job by HNB ல? Okay. Meuri 96 Meuri அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் இருக்காங்க. உங்களோட பேர் என்ன? மியூரியான். ஓகே. நான் பேங்க் ஆஃப் களவாஞ்சிக்குடி பிரான்ச்ல வர்க் பண்றேன் மிஸ். களவாஞ்சிக்குடி. ஓகே. எந்த டிவிஷன்ல வர்க் பண்றீங்க? நான் கேஷ் கவுண்டர்ல வர்க் பண்றேன். கேஷ் கவுண்டர். எத்தனை வருஷமா பேங்க் ஆஃப் ஸ்லோன்ல வர்க் பண்றீங்க மியூரி? 2.5 years. இப்போ 3 years ஆகுது ஆகஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் ஜாப் இது உங்களோட? எஸ், ஃபர்ஸ்ட் ஜாப். வேற ஏதாவது படிக்கிறீங்களா பேங்கிங்கை தவிர? இல்ல பேங்கிங் தான் படிச்சு கொண்டிருக்கேன். ஓகே, குட், தேங்க்யூ. கிருஷ்ண மகேஷ். கிருஷ்ண மகேஷ். ஓகே, எஸ் மேம். சொல்லுங்க கிருஷ்ணா. கிருஷ்ணா மகேஷ் எப்படி கூப்பிடுறது உங்களை? கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஓகே. கிருஷ்ணா சொல்லுங்க உங்களை பத்தி. நான் HMBல 11 years வர்க் பண்றேன். கிரெடிட் டிபார்ட்மெண்ட்ல வர்க். சோ சீனியர் பர்சன். எந்த டிவிஷன்ல வர்க் பண்றீங்க? கிரெடிட்ஸ். கிரெடிட் எந்த இடத்துல வர்க் பண்றீங்க? HNB எந்த இடத்துல வர்க் பண்றீங்க? அது பிரதேசம் அங்க? கிருஷ்ணா. ஹலோ, நான் கொழும்புல. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஜாபா? எஸ், ஃபர்ஸ்ட் ஜாப். வேற எதுவும் இதோட படிச்சிருக்கீங்களா இல்லாட்டி பேங்க்? இல்ல, பேங்க். ஃபர்ஸ்ட் ஜாப். பேங்கிங் தவிர வேற ஏதாவது படிக்கிறீங்களா? பேங்கிங். திதூஷ், thank you. திதூஷிகா. எஸ் மேடம், குட் ஈவினிங். நான் திதுஷிகா, செலான் பேங்க் நெல்லியடி பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 2.5 years ஒர்க் பண்ணுறேன். கேஷ் கவுண்டரில் ஒர்க் பண்ண இவ்வளோ நாள், ஒரு 2 years. இப்போ நான் ரீசெண்ட்லி அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங் கவுண்டரில் ஒர்க் பண்ணுறேன். கிளியரிங் எல்லாமே பார்க்குறேன். நைஸ். முந்தி ஃபர்ஸ்ட் ஜாபா பேங்கிங் மட்டும் தான் படிக்கிறீங்களா? பேங்கிங் மட்டும் தான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெள்ளவத்த பிரான்ச் ஒர்க் பண்ணேன், இப்போ நெல்லியடி. ஓகே, ரைட். ஓகே, லவ்லி. ஸோ குட், தேங்க்யூ. நான் ரொம்ப நன்றி. இப்போ இந்த கேள்வி நான் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேங்கிங்கோ இல்லாட்டி ஃபைனான்ஸ் கம்பெனியில ஒர்க் பண்ற ஒருத்தருக்கோ இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண விருப்பப்படுற ஒருத்தருக்கோ இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தருக்கோ எல்லாருக்குமே பொதுவான சப்ஜெக்ட். ஸோ நான் சிலவள கிருஷ்ணா ஆல்ரெடி ஒரு 11 years ஒர்க் பண்றார். அவருக்கு அவரை மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்டிங்ல வரும்போது கொஞ்சம் சிம்பிளா தெரியலாம். இட் இஸ் ஆக்சுவலி சிம்பிள், வெரி காமன் சென்ஸான சப்ஜெக்ட். இதுல வந்து என்ன முக்கியத்துவம் சொன்னா, அந்த சிம்பிளா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில நாங்க உபயோகிக்கப்படுத்தக்கூடிய விதத்துல நாங்க இந்த சப்ஜெக்ட எவ்வளவுக்கு புரிஞ்சு கொள்றோம் முக்கியம். எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எஸ், அது பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்ததுக்கு போகலாம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நாங்க இனி கொண்டு போறது நீங்க நாளாதம் செய்யற வாழ்க்கையில பார்க்கக்கூடிய டே டு டே உங்களோட கஸ்டமர்ஸோட டீல் பண்ணும்போது உங்களோட எந்த டிவிஷன்ல நீங்க இருந்தாலும், கேஷ் கவுண்டர், அக்கௌண்ட் ஓப்பனிங், கிரெடிட், ட்ரேட், கிளியரிங், பானிங் டிவிஷன் எதுல இருந்தாலும் இந்த மாதிரி இதுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் கொஞ்சம் பொறுமையா பார்த்து கொண்டு போங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இன்றைக்கு அடுத்த கிளாஸ் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டா எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் போக போக படிப்படியா அதோட கிராவிட்டி வந்து கூடிக்கொண்டு போகும். சரியா? ஸோ நாங்க ஓவர்வியூ பார்த்துட்டோம். இப்போ நாங்க பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். எங்களுக்கு தேவையானது ஹெடிங் வந்து முதல் நாள் பார்க்கறது வங்கி. இப்ப நாங்க முதல் இதுக்கு போறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பர்டிகுலர் இவ்வளவு நாள் நாங்க வங்கியை பத்தி படிக்கிறோம்ல, இப்ப இதுல உள்ள அத்தனை பேரும் முக்கியமா படிக்கிறதே வங்கி சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்ப எனக்கு சொல்லுங்க, வங்கி என்ற வார்த்தை எங்க இருந்து வந்திருக்குமென்னு எதிர்பார்க்கறீங்க? வங்கி என்ற வார்த்தை எங்க இருந்து வந்திருக்குமென்னு எதிர்பார்க்கறீங்க? ஆனா என்ன, நாங்க வங்கியல் எல்லாருமே பேங்க்ல இருக்கிறோம் இதுல. அப்ப அந்த வங்கி என்ற வார்த்தை எங்க இருந்து வந்திருக்குமென்னு எதிர்பார்க்கறீங்க?
எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கும் தெரியுமா யாருக்காவது? வங்கி என்ன அர்த்தம் என்ன? எனிவன்? பிள்ளையானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நாங்க பேசினா. ஓகேவா? சோ சொல்லுங்க, வங்கி என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? வந்து சில நோட்ஸ் படிச்சிருக்கேன். அப்பத்துல வந்து சொல்லிருக்காங்க முதல் வந்து வங்கி என்ற கொஞ்சம் கிளியர் இல்ல திதுஷிகா. கொஞ்சம் கிளியர் இல்ல. சொல்லுங்க இப்போ. ஓகே ஓகே. எப்படி வங்கி என்று வந்தனா முதல் வந்து பண்டமாற்ற ஒன்று ஆரம்பிச்சவங்க தானே. அப்படி இருக்கேக்குள்ள பிறகு வந்து அந்த பண்டங்களை நகைகளை வைக்க உலோக பொருட்களை வைக்கல ரசீதுகள் கொடுத்தவங்க. அந்த ரசீதுகள் தான் பிறகு அது பணமாக்கப்பட்டு ஸோ அந்த ரசீதுகளை வச்சுதான் எப்பவுமே வாடிக்கையாளர் வந்து ஒரே நேரத்துல வந்து காசு எடுக்க வாரையில அது நகையோ என்னவோ உலோக பொருளோ அதை மீள எடுக்க வாரையில. அதனால அப்ப அவங்க யோசிச்சாங்க, ஓகே எல்லாரும் ஒரே நேரம் வர போறது இல்ல, இதை வச்சு ரசீதுகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங். எஸ், பார்ஷியலி எஸ், கரெக்ட். அது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட மெத்தட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது சரி, ஒரு வகையில அது சரி. இனி அது ஆன்சர் வங்கியண்டா என்ன? சொல்லுங்க. ஒரு சேவிங்ஸ், ஒரு சேமிக்கிற இடத்தை தான் அவங்க வங்கி என்ற ஒரு பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிள். எஸ், ஐ அம் ஆல்சோ நானும் இந்த சிம்பிளான ஆன்சர் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரொம்ப சிம்பிளா. Good. Okay. Anything else? வேற ஏதாவது answers? Okay. இது ஒரு சும்மா ஐஸ் பிரேக்கர் மாதிரி தான். சோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை வங்கி அப்படி என்று சொன்னா இட்டாலியன் லாங்குவேஜ்ல இருந்து வந்த பெஞ்ச். இவ கிருஷ்ணா சொன்ன மாதிரி சிறிய மாற்று நாணயங்களுடன் கூடிய பெஞ்ச் அல்லது டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல நான் முதல்ல சொன்ன இங்கிலீஷ் வார்த்தையையும் கூட சேர்த்து கொண்டு வருவேன். சில வேளை நான் தமிழ்ல சொல்றதுக்கும் இங்கிலீஷ்ல சொல்றதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது என்ற காரணத்தால அதோட நான் யூஸ்வலி பிரசன்டேஷன்ஸ்ல வந்து பாயிண்ட் ஃபார்ம்ல தான் பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் நான் இங்க ஒரு சின்ன மாற்றத்துக்காக, இது தமிழ் மொழியில நீங்க செய்ய வேண்டியது இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற காரணத்தால நான் இதுலயே நான் படிப்பிக்கும் போதும் சென்டென்சஸாவே நான் உங்களுக்கு வாசிச்சு விளங்கப்படுத்தி விடுவேன். உங்களுக்கு உங்களோட நோட்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் நோட்ஸும் செப்பரேட்டா தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். என்னடா இந்த நோட்ஸ் தனியே நான் கொடுக்குற நோட்ஸ்லயே நான் ஃபுல் டீடைல்ஸும் மோஸ்ட்லி நான் கொடுத்துருக்கேன். இதை தவிர தேவைப்பட்டா நீங்க எடுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு அந்த டைம்ல வந்து நீங்க கிரகிச்சு கொள்ற சந்தர்ப்பத்தை நான் வழங்குறதுக்காக இது நான் செய்யறது. சோ பேங்க்ன்ற காரணம் வந்து பெஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இந்த பழமையான பேங்க், ஃபர்ஸ்ட் பேங்க் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றது வந்து பேங்கா மான்டெடி பாஸ்டெடிசியானா அப்படின்னு சொல்றது இத்தாலியில 1472 ஆரம்பிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. மேபி இதுக்கு சம்பந்தப்படாத வேற பேங்க்ஸும் இருக்கலாம். எனக்கு நீங்க இவ்வளவுக்கு நீங்க பேக்வேர்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த பேங்க் வந்துதான் கடைசியா மார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பழமையான ஒரு பேங்க்னு சொன்னா இந்த பேங்கை தான் நீங்க சொல்லலாம். சரியா? சோ ஜஸ்ட் டு கிவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு ஒரு பேங்க்னா என்ன அர்த்தம், எங்கேருந்து வந்தது, எது முதல், நாங்க எத்தனை பேங்க்ஸ் 35 பேங்க்ஸுக்கு மேல ஸ்ரீலங்கால இருக்குது எங்களுக்கு. ஆனா உலகத்துல நாங்க எது முதலாவது பேங்க் அப்படின்னு தெரிஞ்சா சும்மா தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற காரணத்தாலதான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட், உங்களுக்கு ஒரு பேங்க்ல என்ன நினைக்கிறீங்க? கஸ்டமா ஒரு வங்கி தொழில்ல முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன? 1-2 அம்சம் உங்களை பொறுத்தவரையில ஒரு வங்கியல் தொழில் எடுத்தீங்கன்னா எது ஒரு பரமா இருக்க வேண்டிய அம்சம் வந்து நீங்க நினைக்கிறீங்க? இது இல்லாட்டி வங்கியல் தொழில் நினைக்கிறீங்க கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் வார்த்தை வந்து எங்களுடைய இந்த ஃபுல் செக்ஷனுக்கும் ஒரு பொதுவான வார்த்தை. இது இல்லாத பட்சத்துல வங்கிகளோட அடித்தளம் இல்லாத மாதிரி. என்ன நினைக்கிறீங்க? யாருக்காவது சொல்ல முடியுமா? மணி, மணி, கேஷ்.
சரி, anyone else? வேற ஏதாவது ஆன்சர்? கேஷ், எஸ். அது இல்லாட்டி வங்கி இல்லை, கரெக்ட். இது ஒரு என்ன சொல்றது, கேஷுக்கு அடுத்தபடியான சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் கான்செப்ட் இல்லாத பட்சத்துல வங்கியல்ல பரிமாற்றங்கள் வந்து அவ்வளவு ஈஸியா நடக்காது. அப்படி சொன்னா நிதியியல் என்ன சொல்லுங்க? நிதியியல் இடைத்தாளரா தொழிற்படுற அந்த செயற்பாடு, இடைத்தரகர் தொழிற்பாடு. ஓகே, சரி. இடைத்தரகர்கள் தொழிற்பாடு, ஓகே, சரி. வேற ஏதாவது ஆன்சர்? டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளை, டிமாண்ட். ஓகே, அந்த இடைத்தரகருக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை செய்யறதுக்கும் நாங்க தான் பேங்க், நான் தான் பேங்க். என்னட்ட ஒருத்தர் வராங்க, கஸ்டமர் வராங்க. அந்த கஸ்டமர் வந்து இந்த பேங்க்ல என்ன இல்லாத பட்சத்துல நான் அந்த கஸ்டமர் என்னோட டிரான்சாக்ட் பண்ண மாட்டார். இடைத்தரகர்களும் நான் ரெடியா இருக்கிறேன், நான் தான் பேங்க் இடைத்தரகர் ரெடியா இருக்கிறேன். காசு இருக்குது கையில. நீங்க ஒரு பேங்க் உங்களோட கையில ஒரு 1 மில்லியன் கிடைச்சிடுது, போனஸ் கிடைச்சிது. உங்களோட பேங்க்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு 1 மில்லியன் போனஸ் வந்துருக்காங்க. நினைப்பேன், ஆசையா நினைக்கிறது தப்பு இல்லையே, கிடைக்காத வர விஷயம். 1 மில்லியன் போனஸ் வந்துருக்கு உங்களுக்கு. வந்தா உடனே நீங்க எந்த பேங்க போவீங்க? நீங்க வேலை செய்யற பேங்க தவிர நீங்க பேங்கர்ன்றதை மறந்து சாதாரணமா உங்க கையில 1 மில்லியன் போனஸ் வந்தா அது பிக்ஸ் டிபாசிட்லயோ எங்கேயோ போட போறீங்க. எந்த பேங்குக்கு போய் போடுவீங்க? எதை பார்த்து போவீங்க? அதான் இந்த கொஸ்டின். ஓகே, கிட்ட வந்துட்டீங்க. எந்த பேங்க்ல ரிஸ்க் குறைவா இருக்கோ அந்த பேங்க்ல போடு. ஓகே, நான் எனக்கு சொல்ல, நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் பேங்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குறையா தருதான். ஆனா ஒரு கேள்வி ஒரு வருது வழியில அந்த பேங்க் மூட போறாங்கன்னு ஒரு கேள்வி. தன்னம்பிக்கை, சாரி, நன்மதிப்பு. அதான் செக்யூரிட்டி, நம்பிக்கை. வேற என்ன? ட்ரஸ்ட். எக்ஸாக்ட்லி. அங்கதான் வந்து நிக்கிறவங்க. காசு இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் குறைவா இருக்கலாம். அந்த பேங்கோ அவங்களோட மேனேஜ்மெண்ட்ல அவங்களோட சர்வீஸ்ல இப்ப நீங்க எல்லாம் சொன்னதுல ஒரு தொகுப்பு தான் நான் இப்ப சொல்ல போறேன். நீங்க சொன்ன அத்தனையும் சரி, ஒரு தொகுப்பு. ஒரு நம்பிக்கைத்துவம், கிளையன்ஸ் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லும் போது கிளையன்ஸ் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட். தமிழ்ல சொன்னா நிதியியல் வாடிக்கையாளரின் கான்ஃபிடன்ஸ் என்ன சொல்றது, தன்னம்பிக்கை. ஒரு வங்கி துறை அல்லது நிதி வர்த்தகம் வந்து அந்த அந்த வாடிக்கையாளர் நம்பிக்கை அவ்வாறான நிறுவனங்களின் மேல அந்த கஸ்டமர்ஸ் வச்சிருக்கிற தன்னம்பிக்கையில பெருமளவு தங்கி இருக்குது. இதுக்குரிய ஆங்கில வார்த்தை கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இந்த கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இல்லாத பொழுது எங்கேயும் நீங்க என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ ஒரு எந்த விதமான பெர்சன்டேஜ வச்சிருந்தாலும் அது சரி வராது. நீங்க ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்க அந்த கஸ்டமரை நீங்க இழுத்து பிடிச்சு வைக்கலாம். ஒரு ஜாயினிங் ஃபீ ஃப்ரீ, ஆனுவல் ஃபீ, லைஃப் டைம் ஃப்ரீ என்று சொல்லலாம். நீங்க எல்லாம் போன பிறகு ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஆஹா இந்த பேங்க்ல சர்வீஸ் சரியில்லை, நம்பிக்கை இல்லை, இவங்க எப்ப பார்த்தாலும் ஃபீஸ் வெட்டுறாங்க, சொல்லாம செய்யறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் கூட வருது அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க பார்த்திருப்பீங்க உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ்லயே கஸ்டமர்ஸ் எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ல இப்படி வட்டிக்கிறீங்க, இந்த இவங்க இப்படி சார்ஜ் பண்ண மாட்டாங்க, நீங்க உங்களுக்கு சொல்லாம எல்லாம் சார்ஜ் பண்றீங்க. இதெல்லாம் சின்ன 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 பாயிண்ட்ஸ். பட் கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் எந்த நேரத்துல இல்லாம போதோ, அந்த கஸ்டமர் நம்பிக்கையும் அந்த வைத்திருக்கிற தன்னம்பிக்கையும் இல்லாம போதோ, அந்த நேரத்துல இந்த வர்த்தக நிறுவனங்கள் ஆட்டம் காண மேல் வருது. உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, எத்தனையோ பேங்க்ஸ் ஸ்பெசிபிக்லி ஸ்ரீலங்காலேயே முந்தி நடந்திருக்குது. எதுவும் ஒரு ரூமர்ஸ் எதுவும் கேள்விப்பட்டோன்னு கஸ்டமர்ஸ் வந்து லைன்ல நிப்பாங்க காசு எடுக்கிறதுக்கு. இப்ப கூட ரீசெண்டா எல்லாம் நிறைய ரூமர்ஸ் வருது, சொல்றாங்க சில பேர் நிக்கிறாங்கண்டு. எத்தனையோ கம்பெனிஸ் ஒரு பேங்க்ஸ்ல மேனேஜ்மெண்ட், பேங்க்ஸ் மட்டும் இல்ல, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ஃபார் தட் மேட்டர், ஃபைனான்ஸ் கம்பெனி இஷ்யூ ஆகுது. இப்ப கோல்டன் கீ இஷ்யூ ஆச்சு, ஞாபகம் இருக்குமா நினைக்கிறேன். அப்படி நிறைய கம்பெனிஸ் ஸ்ரீலங்கா, ஓவர்சீஸ், இந்தியால இது ரொம்ப ஃபேமஸ் ஃபைனான்ஸ் கம்பெனி, அன்ரெகுலேட்டட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். அதுல ஒரு ரூமர் வந்த கையோடையே கஸ்டமர்ஸ் வந்து லைன்ல நின்றுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப ஏன் அந்த லைன்ல நிக்கிறது? பிகாஸ் போட்டா முதல்ல எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற காரணத்துக்கா, நான் முதல்ல போட்டோன்னா அப்படியா அதெல்லாம் போயிருமே என்று பாருறதுக்காக எடுப்பாங்க. இந்த மோமெண்ட் நீங்க அப்படி லைன் அப் பண்ணோன்னு அந்த பேங்கோட ரிசர்வ் அத்தனையும் போச்சு. ஒரு கட்டத்துல அவங்க என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு கஸ்டமர்ஸ்ல இருந்து காசை வாங்கித்தான் நான் இன்னொரு கொடுக்க போறோம் இல்லையா? அவங்க எல்லா நேரத்திலயும், ஒரு ஆள் நீங்க சொன்னீங்க எல்லா நேரத்திலயும், ஸ்டார்டிங்ல சொன்னீங்க எல்லா நேரத்திலயும் அவங்க வரமாட்டாங்க எடுக்கிறதுக்கு. அந்த நம்பிக்கையில நாங்க ரோல் பண்ணிக்கொண்டு இருப்போம் பேங்க்ஸ். அப்ப ஒரு கட்டத்துல எல்லாருமே வந்துட்டா
பேங்க்ஸுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம போகும்போதுதான் இந்த அட்வர்ஸ் நிலைமை எல்லாம் உருவாகுது. அந்த நிலைமையை உருவாக்காம தவிர்க்கிறது தான் இந்த கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. கிளியரா? இதுதான் நம்மளுடைய பாடத்திலேயே முதலாவது அரிச்சுவடி. கிளியரா இருக்கு உங்களுக்கு? நான் பேசுறது ஃபாஸ்டா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ். நான் நேச்சுரலா பேசுறது கொஞ்சம் ஃபாஸ்ட். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சிம்பிள் விஷயத்த கொஞ்சம் ஃபாஸ்டா கொண்டு போறேன். நான் ஸ்லோ பண்ணி சொல்லிட மாட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேவா நான் போற ஸ்பீட்? ஓகே ஓகே மெசேஜ்ல போட்டு ஓகே டன் ரைட். ஸோ இப்ப அடுத்த டாபிக் பார்த்தோம்னு சொன்னா இப்ப சொல்லுவோமே நாங்க வந்து சொல்லுவோம் ஒரு உங்களோட கையில எஃப்டி இருக்குது. இப்ப திதூஷிகா நான் 1 மில்லியன் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து நீங்க வந்து எஃப்டில போட போறீங்களா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்வீங்களா? உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் கையில வந்தா நீங்க என்ன செய்வீங்க? ரேட்ஸ பார்த்துட்டு எஃப்டியா போடதான் நினைக்கிறேன். ரேட்ஸை பார்த்துட்டு எஃப்டி போடும். இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றேன், இப்ப குளோரியா ஒரு பிசினஸ் தொடங்க போறா. அவ சொல்றா இல்ல எஃப்டி வந்து இப்ப 5% தான், நான் உங்களுக்கு 20% பிசினஸ்க்கு வாரணும்னா நீங்க என்ன செய்வீங்க? ரிட்டர்ன் தாரன் 20%க்கு நீங்க வாங்கினா என்ன செய்வீங்க? எதுல ரிஸ்க் குறைவா இருக்கோ அது போடுவோம். குட். மெரின், நீங்க நினைக்கிறீங்க அந்த உங்களோட ஆப்ஷன் எதுவா இருக்கு? ரேட்ஸ் அண்ட் ரிஸ்க் ரெண்டையும் போயிச்சு எதுல இன்வெஸ்ட் பண்ணலுமோ அதுல ரேட் அண்ட் ரிஸ்க். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இப்ப சொல்லுவோம் எஃப்டியில வந்து நான் சொல்றேன் எஃப்டியை விட நாங்க இது புற படிப்போம். நான் எஃப்டி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒரு ஆள் வந்து நான் சொல்லுவேனா இருக்கும் இல்ல எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் சும்மா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் பாட்டுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல போறேன், எனக்கு 20% கிடைக்குது அதுல. ஆனா நீங்க ஒரு ஆள் சொல்றதா இருக்கும் ரிஸ்க் வந்து குறைய, பட் இதுல வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்டும் அதே மாதிரி குறையத்தான். ஆனா எனக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாதனால நான் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் கஸ்டமர்ஸும் ஒவ்வொரு இதுக்கு சொல்றது இடர்வு நேர்வு. ரிஸ்க் அன்றதுக்கு தமிழ் வார்த்தை வந்து இடர்வு நேர்வு. இந்த இடர்வு நேர்வுக்கு அமைய ஒவ்வொருத்தரும் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. நான் எந்த ப்ராடக்ட்ஸுக்கு போக போறேன், எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு இதை நான் கொண்டு போக போறேன்னு அமைய ஒவ்வொருத்தருக்கும் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அப்ப சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க, கஸ்டமர் ஸ்பெசிபிக் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஒரு ஓவர் டிராஃப்ட் ப்ராடக்டா இருக்கலாம், சிம்பிளான ஒரு ப்ராடக்டாயும் இருக்கலாம், அதாவது ஒரு கடன் வாங்கும் சாதனமா இருக்கலாம், டிபாசிட் ப்ராடக்டா இருக்கலாம், டெய்லர் மேடா இருக்கும் இல்லையா சில ப்ராடக்ட்ஸ்ங்களுக்கு. இப்ப ஹவுசிங் லோன் போறீங்கன்னா ஹவுசிங் லோன் ரெடியா இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த ஹவுசிங் லோன் சும்மா டிரெக்டா கொடுக்கல, யோசிச்சு பார்த்து வேற ரிஸ்க் பெனிஃபிட் எல்லாம் பார்த்து அவருடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பார்த்து அவர் நீங்க 30 வயசுக்கு ஒரு ஆளுக்கு ஹவுசிங் லோன் கொடுக்கற போது பாக்குற டீடைல்ஸ் வித்தியாசம், 45 வயசுல ஒருத்தர் ஹவுசிங் லோன் வந்து கேட்டா நீங்க பாக்குறது வித்தியாசம் இல்லையா? அப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேட் பண்ணுவீங்க. அது சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி நீங்க மாற்றுவீங்க. நிதியியல் நிறுவனங்களும் பார்க்க சரியா? சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லயும் நாங்க இனி இந்த பாடத்துல பார்க்க போறதும் அதுவும் உண்டு. சோ கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸை வச்சு கஸ்டமர்ஸ் எந்த விதமான ரிஸ்க் இடர்வு நேர்வை எடுக்க போறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேர்வு பண்ண போறாங்கன்றது அதை பார்க்க போறோம். இப்ப நான் இது கஸ்டமர் பக்கம் பார்த்துட்டேன். அடுத்த பக்கம் பார்க்க போனா நாங்க சந்தைப்படுத்த மார்க்கெட்டிங். இப்ப எந்த ப்ராடக்ட்ஸுக்கு மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப நீங்க பாக்குறீங்க நிறைய கம்பெனிஸ், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், பேங்க்ஸ் நிறைய மார்க்கெட்டிங்ஸ் நடக்குது. ஏன்னா காம்படிஷன் அந்த மாதிரி. சோ முந்தைய சொன்னா 2-3 பேங்க்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸை கொடுத்தாங்க. சோ பிரச்சனை இல்லை. பேங்க்ஸ் கூட இப்ப சில பேர் கவர்மெண்ட் பேங்க்ஸுக்கு போவாங்க, சில பேர் பிரைவேட் பேங்க்ஸுக்கு போவாங்க. ஏன் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பாத்துவீங்களா உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை விட வயசுல மூத்தவர்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு பாத்தீங்கன்னா அங்கிள் ஆண்டிஸ் கூட வந்து அவங்க சொல்லுவாங்க சம்டைம்ஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸ் தான் நான் என்னோட எஃப்டி போட போறேன், பிரைவேட் பேங்க்ஸ்க்குலாம் நான் போக மாட்டேன். சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாவே இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க அந்த பிரைவேட் என்ற வார்த்தையே கேட்க மாட்டாங்க. கவர்மெண்ட் பேங்க் தான் எனக்கு பிடிக்கும், அங்கதான் போக போறேன். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பேங்க்ல இருக்கிற நம்பிக்கை, அதுல போட்டா எங்களுக்கு நல்ல இது இருக்கு. ஏன் நம்பிக்கை? பிரைவேட் பேங்க்ல நம்பிக்கை இல்ல அவங்களுக்கு? இந்த அரசாங்கம் நடத்துறது தானே.
அதனால எங்களோட கேஷ் சேஃபா இருக்குன்றது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்ப இப்ப ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட சில வேளை சரியான புரிதல் இல்லாத காரணத்தால சம்டைம் அந்த பிரைவேட் பேங்க்ன்றது ஒரு பயம், ஃபைனான்ஸ் கம்பெனின்னா ஒரு பயம், அது ரெகுலேட் பண்றாங்களா இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் தெரியாமலே பயப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு இப்படியும் ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் சொல்லும் போது ஒரு சாவரன் கேரண்டி, அரசாங்கம் நடத்துறது என்ன ஆனாலும் திரும்பி வரும், காசு திரும்பி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க போடுவாங்க. ஸோ எந்த விதமான அந்த நேரத்துல இந்த ஸ்பெசிபிக்கலி எல்லா பேங்க்ஸும் தங்களுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு கஸ்டமர் கான்பிடன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதுலதான் அந்த மார்க்கெட்டிங் தங்கி இருக்குது. ஒரே குறிப்பிட்ட ஒரு சின்ன கண்ட்ரில அத்தனை கஸ்டமர்ஸுக்கும் எல்லா பேங்க்ஸுக்கும் இருக்கிறவங்க தான் அவங்க சர்வ் பண்ணலாம் இல்லையா? அப்ப அதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். நாங்க இப்படி மார்க்கெட்டிங் செய்யும் போது மார்க்கெட்டிங் செய்யற ஆட்கள் நாங்க பேங்க் எம்ப்ளாயீஸ், நீங்க கிளியரிங்ல இருக்கலாம், கேஷ் கவுண்டர்ல இருக்கலாம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், ஃபைனான்ஸ்ல இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே கஸ்டமருக்காகத்தான் எங்கேயோ சுத்தி சுத்தி வந்து சர்வ் பண்றோம் இல்லையா? அப்ப இங்க வந்து சாதாரண ஒரு மார்க்கெட்டிங் ஒரு என்ன சொல்றது, சாதாரண ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபர்ம்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஒரு சர்வீஸ் இருக்கு. இங்க முதல்ல கணேஷ் சொன்ன மாதிரி இங்க இருக்கு வந்து பணம், நாங்க டீல் பண்ண போறது பணத்தோட, ப்ராடக்ட் வந்து பணம். இங்க இது ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஒரு ப்ராடக்ட். சாதாரண அரிசி பருப்பு மாதிரியோ பல வகைகள் மாதிரியோ தொட்டு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான் இருக்குது இங்க. அதுதான் உங்களோட ப்ராடக்ட். அதை வச்சுதான் நாங்க பையிங் அண்ட் செல்லிங் செய்து கொண்டிருக்கிறோம் சரியா? அப்ப அதை செய்யும் போது நாங்க அந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணிட்டோம், ஹோல்சேலா மார்க்கெட் பண்ணிடுறோம். ஆனா அதை மார்க்கெட் பண்ணி கஸ்டமர்கள்ட்ட வந்தோம்னா அவங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்க சர்வ் பண்றோம் இல்லையா? அது கிளியரிங் டிபார்ட்மெண்ட், கஸ்டமர் கவுண்டர், லோவர் கவுண்டர், கிரெடிட் ஆஃபீஸர்ஸ், ட்ரேட் கவுண்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவென்ச்சுவலி அந்த கஸ்டமரை சர்வ் பண்ணும்போது அந்த கஸ்டமர் சர்வ் பண்ற ஸ்டாஃப் குவாலிட்டியா இருக்கணும், நம்பிக்கை வாய்ந்தவர்களா இருக்கணும். நாங்க டீல் பண்றது பணத்தோட. அப்ப அவங்களுக்குரிய இன்டெகிரிட்டி என்னென்ன, அந்த ஸ்டாஃபை தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்க வேணும், அந்த கஸ்டமர்ஸுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்க வேணும், அந்த ஸ்டாஃப் அந்த சர்வ் பண்ற ஸ்டாஃபுக்கு என்னென்ன உரிமைகளும் கடமைகளும் இருக்குது, இதுகள் எல்லாம் இன்னொரு வகையான முக்கியத்துவம். இப்ப நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்ஸும் இனி நாங்க முக்கியமா இந்த சப்ஜெக்ட்ல பார்த்து கொண்டு போறோம் சரியா? அடுத்தது, இப்ப நீங்க உங்களை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கஸ்டமர்ஸ் வந்து சொல்றாங்க, இப்ப இவங்க கிரெடிட் கார்டு எடுப்போமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் கார்டை நான் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் விற்கிறார், அவர் சொல்லியிருப்பார் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு அப்படின்னு இருப்பார். ஃபர்ஸ்ட் இயருக்கு அனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ எல்லாமே வேவ் பண்ணி கொடுத்து செகண்ட் இயர் வரும்போது அனுவல் ஃபீ ஒன்று அடிச்சுட்டாங்க, 1000 rupees 2000 rupees அனுவல் ஃபீ. அப்ப அவர் வந்து உங்கள்ட்ட வந்து கேட்கிறார், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ண, பாருங்க எனக்கு எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னீங்க, பட் எல்லாமே சார்ஜ் எல்லாம் பண்ணிருக்கு, என்ன செய்றீங்கன்னு சொல்லி. இந்த நிலைமை எதனாலயா இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க? மேரி, குளோரியா, திருச்சிகா, யாராவது சொல்லலாம். ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணா, இது எனக்கு தெரியாது, எனக்கு இது இப்படி சொல்லி விக்கல என்கிட்ட இத அப்படி என்று சொல்றது எதனாலயா இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க? Anyone? கஸ்டமருக்கும் கதைச்ச அந்த பேங்க் ஸ்டாஃபுக்கும் இடையில ஒரு சரியான தொடர்பு இல்ல அப்படி என்ற. வெரி குட். அது தொடர்பும் இல்ல. ஒன்று ஜெனுவினா ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கலாம், தொடர்பு இஷ்யூ இருக்கலாம். இல்லாத பட்சத்துல மிஸ் செல்லிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தவறான ஒரு வியாபாரம், அந்த கார்டை செல் பண்ணணும்ன்றதுக்காக அவசரமா சரி பரவாயில்ல இப்படியாவது என்னவா சொல்லி இந்த கார்டை தள்ளிடுவோம் அப்படி என்ற ஒரு நோக்கத்துக்காக கூட இன்டென்ஷனலாவும் அந்த இஷ்யூ நடந்திருக்கலாம் இல்லையா? சோ அந்த மிஸ் செல்லிங் வந்து ஏன் நடக்குதுன்னு சொன்னா, முதலாவது அந்த செல் பண்ற அவருக்குரிய இன்டென்ஷன் உண்டு, அவருடைய நோக்கங்கள் ஒன்று, வாங்குற கஸ்டமரும் சரியான தகவல்களை தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அந்த கஸ்டமர் சரியான தகவல்களை தெரிஞ்சிருந்தால் இந்த மிஸ் செல்லிங், இந்த மாதிரி ஃப்ராட் அதுகள் நடக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். இந்த ஜெனரல் பப்ளிக் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பேங்கிங், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட இதுகள்ல பெரிய விளக்கங்கள் கிடையாது. உங்களுக்கு தெரியும், சில பேர் ஒரு லோன் கிரெடிட்ல இருக்கிறாங்களோ தெரியும், லோன் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஐ அக்ரின்னு சொல்லி டக்குன்னு சைன் பண்ணி முடிச்சிருவாங்க. லோன் எடுத்துட்டு போன பிறகு இதெல்லாம் ஏதோ ஒரு ஃபீஸ் வந்தா, இந்த ஃபீஸ் எல்லாம் நான் சைன் பண்ணவே இல்லையே வேணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல சார் நீங்க சைன் பண்ணிருக்க டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க, எல்லாம் இருக்குன்னு. உண்மை இருக்கும்,
ஆனா அவங்களும் சைன் பண்ணிருக்க மாட்டாங்க. சைன் பண்ண லோன் ஆபீசரும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கவும் மாட்டார் சிலவோட. அவருக்கும் அவசரமா முடிச்சிடணும்ன்றது கொடுத்துட்டார். அப்புறம் அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அவருக்கு. அவருக்கு கேள்வி நான் சைன் பண்ணிட்டேன். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி ரொம்ப ஃபெமிலியரா இருக்கா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்? எனிவன்? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வாசிக்காத கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி ஏதாவது நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ அந்த மாதிரி. அப்ப அதுக்கு நீங்க யாருடைய பொறுப்பு அது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுகளையும் நாங்க இந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட்ல படிக்க போறோம். சரியா? அப்ப அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது ஸ்ரீலங்காவில் உள்ள லாஸ் என்னென்ன ப்ரொடெக்ஷன் பிராக்டிசஸ் இருக்குது அதை பற்றியும் நாங்க இதை படிக்கிறோம். ஸோ சமரி பார்த்தோம்னு சொன்னா இந்த பர்டிகுலர் என்னென்ன வகையான கிளைண்ட்ஸை பத்தி படிக்க போறோம். நாங்க நேருக்கு நேர் இவ்வளவு நாளும் நாங்க டிஸ்கஸ் பண்ற கிளைண்ட்ஸோட வகைகளை படிக்க போறோம். அவங்க என்னென்ன அந்த கிளைண்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி நாங்க எடுக்கிறதுன்றதை பார்க்க போறோம். அந்த ப்ரொடக்ட்ஸை என்னென்ன மார்க்கெட்டிங் படுத்துறதுன்னு பார்க்க போறோம். அந்த மார்க்கெட்டிங் செய்யற ஆட்களை என்னென்று மனித வள முகாமைத்துவத்தின் திறமைகளை பற்றி பார்க்க போறோம். இந்த கஸ்டமர்ஸுக்குரிய பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளை பற்றி பார்க்க போறோம். இது 5 தான் மிக மிக முக்கியமான மெயின் பாயிண்ட்ஸ் நீங்க இந்த சப்ஜெக்ட்ல பார்க்க போறது. உங்களுக்கு கிளியரா எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நாங்க ஆக்சுவல் இதுக்குள்ள போறதுக்கு முன்னால. எனிவன் ஹேஸ் எனி டவுட்ஸ்? ஓகேவா? மௌனம் சம்மதமா? ஓகே. திட்டுஷிகா நோ. குட். மியூரி, க்ளோரியா ஓகே தானே? ஓகே மிஸ். ஓகே மிஸ். டன். ஓகே, லெட்ஸ் கோ டு தி பேசிக். நிதியியல் வாடிக்கையாளரின் வகைகள். எக்ஸாக்ட்லி சொன்னீங்கன்னா நீ எத்தனை டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நம்புறீங்க? என்ன வகையான கஸ்டமர்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க டியூட்ஸை பார்க்காம சொன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டீங்கன்னா வேற வழி இல்லை. பட் பார்க்காம சொல்லுங்க, என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜென்ரலா கஸ்டமர்ஸ் எடுத்தா எந்தெந்த வகையான கஸ்டமர்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இதான் வெரி பேசிக். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான சப்ஜெக்ட், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெரிஞ்ச சப்ஜெக்ட். எனிவன்? கஸ்டமர்ஸ் வகைகள் என்ன? க்ளோரியா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. ரெகுலர் கஸ்டமர். விளங்கல? ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர். ஓகே சரி, ரெகுலர் கஸ்டமர் வகைகள் அவர்களுடைய டிரான்சாக்ஷன் பேஸ்ல வகைகள் சொல்லுங்க எனக்கு. ரெகுலர் கஸ்டமர் அது ஓகே. அவங்க டிரான்சாக்ட் பண்றத பத்தி பிரைம் கஸ்டமர்ஸ். சரி ஓகே. அந்த பிரைம் கஸ்டமர்ஸும் டிரான்சாக்ட் பண்ற வகையில வித்தியாசம் பாருங்க. அதாவது ப்ராடக்ட் வைஸ்ல பார்த்தோம்டா இது வச்சு அந்த பிரைம் ஏஜ் வைஸ் பார்க்கலாம். ஓகே. வேற பிசினஸ் வால்யூம், அவங்க பிசினஸ் வால்யூம். ஓகே, நான் இப்படிங்கல பிசினஸ் கஸ்டமர்ஸ். ஓகே, இப்ப அந்த பிசினஸ் அது சரி, நீங்க சொன்ன இதுகள் வருது. இப்ப நாங்க சொன்ன அத்தனையும் இந்த 4-5 வகையில அடக்கலாம். நீங்க சொன்ன அத்தனையும் வர போகுது. நீ மெயினா டிபாசிட்டர்ஸ் வைப்பாளர்கள், borrowers கடன் வாங்குபவர்கள், முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ், கொடுப்பனவு சேவை வாடிக்கையாளர்கள், அவர்களது இடவு நேர்வு தொடர்பான ஆர்வம். ஓகேவா? கிளியரா? எதுவும் டவுட் இருக்கா? இப்ப நாங்க பார்க்க போற கிளைண்ட்ஸ் டைப்ஸ் நிதியியல் வாடிக்கையாளர்களோட வகைகள். அவங்க டிரான்சாக்ட் பண்றது, ஒன்று காசை வைக்கிறவங்க, இன்னொன்று காசை எடுக்கிறவங்க, இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்றவங்க, இன்னொருத்தர் பேமெண்ட் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ். இப்ப இவையத்தான் நாங்க நீங்க சொன்ன அத்தனை டைப்பும் இவைக்குள்ள ஒன்றா வரப்போகுது. ஓகேவா? நாங்க ஃபர்ஸ்டா பார்ப்போம். இது சிம்பிள். வைப்பு மற்றும் வைப்பாளர்கள், டிபாசிட் அண்ட் டிபாசிட்டர்ஸ். யூஸ்வலி என்ன சொல்லுவீங்க? வைப்பு என்றால் என்ன? ஒரு பணத்தை அல்லது பணத்துக்கு சமமான பொருளை. நீங்க முதல்ல சொன்ன எக்ஸ்பிளனேஷன், வங்கி என்று சொல்றதுக்கு நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன்,
பணத்தை அல்லது பணத்துக்கு சமமான பொருளை வங்கி அல்லது ஏனைய நிதியியல் நிறுவனங்களுடன் வைக்கும் செயல். ஓகே தானே? சிம்பிள். டிபாசிட்டர்ஸ். வைப்பாளர் என்பவர் அந்த பணத்தை வைக்கிறவர். சரியோ? இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு பேங்கோட பிரைமரி ரோல் என்ன? நீங்க முதல்ல ஃபர்ஸ்டா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த டெஃபினிஷனுக்கு நீங்க சொன்னீங்க, அந்த டெஃபினிஷன்ல ஜெனரல் ரோல் என்ன? ஒரு பேங்கோட, ஒரு நிதியியல் நிறுவனத்தின் பிரதான பணி என்ன? கஸ்டமர்ஸ்ட இருந்து டிபாசிட் அக்செப்ட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்றது, இல்லாட்டி லோன் கிரெடிட் கொடுக்கறது. ஓகே மேரி, ஓகே. நீங்க திதுஷிகா அடுத்த ஆள் சொன்னீங்க. அடுத்து என்ன சொன்னீங்க திதுஷிகா? அதுதான் ஓகே. Gloria, any other definitions? இல்ல மிஸ். Okay, good. So yes, correct. So வங்கிகள் பல காரியங்களை செய்தாலும் பிரைமரி ரோல், முதன்மை பங்கு என்னென்றால் பணம் உள்ளவர்களிடமிருந்து வைப்பு தொகை என்று அழைக்கப்படும் நிதியை எடுத்துக்கொள்வது, அவற்றை ஒன்று சேர்த்து நிதி தேவைப்படுபவர்களுக்கு கடன் கொடுப்பது. வங்கிகள் வைப்பாளருக்கும், நான் இதை வாசிக்கிறேன் நல்லா கேளுங்க, வங்கிகள் வைப்பாளருக்கும் கடன் வாங்குபவர்களுக்கும் இடையே இடையீட்டாளர்கள் அல்லது இடைத்தரகர்கள், புரோக்கர்ஸ், ஏஜென்ட்ஸாக தொழில்படுது. இப்ப நாங்க யார்? பேசிக்கலி புரோக்கர்ஸ். We are basically brokers. காசு இல்லாத ஆட்கள்கிட்ட இருந்து காசு எடுக்கிறோம், இருக்கிற ஆட்கள்கிட்ட கொடுக்குறோம். இருக்கிற ஆட்கள்கிட்ட காசு இருக்கிற ஆட்கள்கிட்ட எடுத்து காசு இல்லாத ஆட்கள்கிட்ட கொடுக்குறோம். இருக்கிற ஆட்களுக்கு ஒரு 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 சதம் ஒரு 10% ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டி பே பண்ணா, இல்லாத ஆட்கள்கிட்ட கொடுக்கும் போது 12% தான் ஓடி கொடுக்குறேன். அப்ப எனக்குரிய ப்ராஃபிட் என்ன இதுல? பேங்க் நான் தான் இடைத்தரகர். எனக்கு நான் என்ன கிடைக்குது? உங்களோட பேங்க்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, சேவிங்ஸ் எடுத்து நீங்க டிபாசிட்டா கொடுக்குறீங்க, கடன் தேவையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. உங்களோட எக்ஸ்பிளனேஷன் சரி. இந்த பேங்க்குக்கு என்ன பிரயோசனம்? அதால நான் என்ன உழைக்கிறேன்? குடுக்கல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று பே பண்ணுவாங்க, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும். ஓகே மியூரி, என்ன சொன்ன வந்தீங்க? சுஷிகா ரைட்? மியூரி, டிபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட, அதால வர அந்த ப்ராஃபிட் பேங்க் கிடைக்கும். குட். டோரியா, எனி அதர் ஆன்சர்ஸ்? மௌனமா இருக்கிறீங்க. இல்ல மிஸ். அதேதானா? வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? சேம் தான். சேம். குட். எஸ், கரெக்ட். ஸோ எனக்கு எப்படி ஒரு ஒரு இந்த ஒரு போனை நான் இம்போர்ட் பண்ணும்போது 50,000 இம்போர்ட் பண்ணி விற்கும் போது 80,000 வித்தா 30,000 எப்படி எனக்கு ப்ராஃபிட்டோ, அதே மாதிரி தான் எடுக்கிற. நீங்க சொன்ன மாதிரி 10% அங்க கொடுத்து 12% கொடுத்து அந்த 2% தான் என்னோட ப்ராஃபிட். அப்ப இப்படி கேட்கிறேன். இன்னொரு கேள்வி, நான் இந்த நீங்க சொல்லுங்க 3 months 6 months 12 months எஃப்டிஸ், 5 years எஃப்டிஸ், அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், 3 months எஃப்டி 5 years எஃப்டிஸ் எல்லாம் எடுத்து நான் இங்கால ஒரு 7 yearsக்கு லோன் கொடுக்குறேன். இங்கால பக்கம் சொல்லுவோமே, ஓகே 1 year எஃப்டி காசு 1 year எஃப்டிக்கு 1 million எடுத்து 1 million இன்னொரு பர்சனல் லோனு கொடுக்குறேன். 7 yearsக்கு பர்சனல் லோனு கொடுக்குறேன். நான் செய்யறது சரியா? லோன் ஒன்று ரிஸ்க் இருக்கும் தானே? 1 minute. திதுஷிகா சொல்லுங்க. லோன் ஒன்று இந்த குடுக்கல ரிஸ்க் அதுல அதிகம் இருக்குது தானே எஃப்டில போடுறதை விட? இல்ல, நான் சொல்றது, நான் பேங்க், நான் என்ன கஸ்டமர் வந்து 1 year எஃப்டில 1 million தாரேன். நான் இங்கால பக்கம் எனக்கு தேவையான கஸ்டமர் ஓடி தேவை, ஒரு லோன் தேவைப்படுற கஸ்டமருக்கு 7 yearsக்கு லோனை கொடுக்குறேன். நான் செய்யறது சரியா? நான் ஏதாவது செய்ய வேணுமா இன்னும் ஏதாவது? இல்லை நான் ஓகே பட் ஐ ஆம் டூயிங் இஸ் ஃபைனா? மியூரி? சரி, ஏன்னா அதுல டாக்குமெண்ட்ஸ் கூட சப்மிட் பண்ண வேண்டிய அளவு குறைவா இருக்கும் தானே? சரி, ஓகே. க்ளோரியா? நான் தான் சொன்னேன். சாரி க்ளோரியா. மியூரி? 1 yearோட எப்படி மெச்சூர் ஆயிரும். கஸ்டமர்ஸ் இப்ப அதை மெச்சூர் ஆகி முடிய அதை எடுக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால 7 yearsக்கு கொடுக்குற ரிஸ்க் அந்த மாதிரி எனக்கு தோணுது. திதுஷிகா இப்ப சொல்லுங்க, கேள்வி புரிஞ்சிருக்கா? சேம் அவங்க சொன்னதுதான், மேயர் சொன்னது. ஓகே, க்ளோரியா இப்படித்தான் அவங்க 2 பேரும் சொன்ன சரி. என்னன்னா ட்ரூ,
நீங்க கொடுக்கறது ஓகே, 1 இயருக்கு நான் இங்க எடுத்து போட்டு இங்க 7 இயர்ஸ் கொடுக்குறேன், சரியா? அப்ப இவர் 7 இயர்ஸ்ல நாங்க ரீபே பண்ண போறார். சொல்லுவேன், சும்மா சொல்லுவேன், நம்பர் சேர்க்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு புல்லட் பேமெண்ட்டோ என்ன வந்து முதல் வருஷத்துக்கு எனக்கு 1 மில்லியன்ல 100,000 தான் கிடைக்க போகுது ஏதோ ஒரு ரீசனுக்காக. இவர் ஒரு வருஷம் எண்டுல வந்து மற்றவர்கிட்ட வந்து காசை கேட்டா நான் எங்க போவேன்? எப்படி கொடுப்பேன்? யார்கிட்ட இருந்து கொடுப்பேன்? நான் இது ஒரு கஸ்டமர் பத்தி சொல்றேன், சரியா? டெக்னிக்கலி பேங்க்ஸ் என்ன பண்ணுமென்னு சொன்னா, இதுக்கு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெனர்ல வந்து 3 months 6 months 9 months 12 months அப்படின்னு எஃப்டி ரேட்ஸ்க்கு நாங்க டிஃப்ரெண்ட் டெனர்ஸ் எடுப்போம். அதே மாதிரி லோன்ஸ் கொடுக்கும் போதும் ஷார்ட் டேர்ம் ஓடி கொடுப்போம், 1 year லோன்ஸ், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன், ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் லோன், லாங் டேர்ம் லோன்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் கொடுப்போம். ஐடியலி ஒரு பேங்க் மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது முதிர்வு தேதியை சமநிலைப்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட மிக்ஸ் இருக்கணும். சொல்லுவது புட்டிங் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா முட்டையும் ஒரு பாஸ்கெட்ல போட்டா, தனித்தனியா போட்டா ஏதோ ஒரு முட்டை உடைஞ்சு விழுந்தா அந்த பாஸ்கெட் மட்டும் தான் போகும். எல்லாத்தையும் ஒன்ல போட்டு அந்த பாஸ்கெட்டே விழுந்தா அத்தனை முட்டையும் போச்சு. அதே கான்செப்ட் தான். நீங்க எல்லாத்தையும் ஒரு டேர்ம்ல எடுத்து லாங் டேர்ம்ல கொடுத்து விட்டீங்கன்னா, அதாவது ஷார்ட் டேர்முக்கு ஃபண்ட்ஸ் எடுத்து லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணி விட்டீங்கன்னா, அது இந்த பக்கம் ஷார்ட் டேர்ம் தேவைப்படும் போது கையில காசு இருக்காது. ஸோ அப்படி செய்யக்கூடாது. யூஸ்வலி பேங்க்ஸ் என்ன பண்ணுவோம், நாங்க எங்களோட எப்படி நாங்க இடைத்தரகர்கள தான் தொழில் செயற்படுறோமோ அதே மாதிரி முக்கியம் அந்த மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச், முதிர்வு தேதியையும் மேட்ச் பண்ணி செய்யும். இப்ப சொல்லுவேன், நாங்க ஒரு 3 months எஃப்டி வந்து வச்சிருக்கிறோம் 1 million, 6 monthsக்கு ஒரு 2 million வருது, அதுக்கு பிறகு 5 yearsக்கு இன்னொரு 5 million வருது. சம்டைம்ஸ் அந்த 5 மில்லியனுக்கு வார வரை ப்ரீமெச்சூர் அப்லிஃப்ட்மெண்ட்ல கேட்கலாம் உங்கள்கிட்ட, பார்த்துருக்கணும் தானே. ஆனா ஒரு மிக்ஸ்ல நிறைய இருக்கும்போது ப்ராபபிலிட்டி என்ன ப்ராபபிள் அவர் வந்து பாதியில தூக்கிட்டு போவார் என்ற ப்ராபபிலிட்டியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க லோன் கொடுக்கணும். எந்த பேங்க்ஸும் அப்படி மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச் இருக்கும் போது அது வந்து அவங்களோட அந்த ரேஷியோஸ், லிக்விடிட்டி நிறைய, அதுக்கப்புறம் ஒரு ஃபைனான்ஸ் பக்கம் நீங்க பார்க்கும்போது நீங்க பார்ப்பீங்க எத்தனையோ இஷ்யூஸுக்கு வழிவா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நேரத்தில் நான் சொன்னது கிளையண்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் எங்கேயிருந்து வருதுன்னு கேட்கலாம் நீங்க. நான் இவ்வளவு கதை சொல்றதுல இப்படி ஒரு மிஸ்மேட்ச்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, இவ வர்றாங்க, இவங்க எடுக்கிறாங்க 3 months 6 months 1 year ஷார்ட் டேர்ம் எஃப்டிஸ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கி போடுறேன். ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் லோனா கொடுக்குறேன். ஏதோ ஒரு காரணத்தால அந்த லோன் அவுட்டா போச்சு, ஏதோ ஒரு காரணத்தால அந்த பிசினஸ் ரன் டவுனா போச்சு. அப்ப கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க காசு இருக்கா? இல்ல. இப்ப ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நடந்தா அவங்களுக்கு வேற ஒரு இதுகளும் இல்லாத பொழுது, ஒரு ஃபால் பேக் ஸ்ட்ராட்டஜி இல்லாத பொழுது காசு இல்ல கொடுக்கறது, இதுதான் பேங்க்ரப்சியோட சான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுதா? சோ மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாமான். நாங்க பேக்கப் எங்கேயாவது வாங்குறோமோ அங்கேயாவது கொடுக்கணும். இது நாங்க எங்களோட பர்சனல் லைஃப்லயே பார்க்கலாம். நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க இல்லையா? யார்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா? இதுல யாராவது கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா? இதுல மியூரி, குளோரியா, திதூஷிகா? நோ. குளோரியா இருக்கு மிஸ். இருக்கு. அப்பா ஒரு ஆள் வச்சிருக்கா. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வெரி குட்டா. மியூரி, திதூஷிகா கிரெடிட் கார்டு இல்லாம இருக்கிறது இவ்வளவு நல்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஆனா இருக்கிற நல்ல வினவே நீங்க பாவிக்க தெரிஞ்சிருந்தா. குளோரியா, சோ நீங்க சொல்லுங்க, கிரெடிட் கார்டோட இவ்வளவு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு சொல்லுங்க. நீங்க யூஸ்வலி வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டுல கிரெடிட் பீரியட் இருக்கு இல்லையா, 51 days அந்த மாதிரி கிரெடிட் பீரியட் இருக்கு இல்லையா? சரி, நீங்க ஒரு நாள் ஸ்வைப் பண்ணீங்க, ஒரு மாசத்துல நீங்க ஸ்வைப் பண்றத அடுத்த மாசம் ஃபுல்லா பே பண்றீங்களா இல்ல கொஞ்சமா பே பண்ணுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா? ஏன் ஃபுல்லா பே பண்ண முடியாது? அவங்களோட மினிமம் பேமெண்ட் ஒன்று இருக்கு, அது பே பண்ணா சரி அந்த இது இருக்காது, இன்ட்ரெஸ்ட் அடிக்க மாட்டாங்க. ஓகே. கிரெடிட் கார்டு இல்லாத பொழுது நீங்க என்ன செய்திருப்பீங்க? ஃபுல்லா பே பண்ணிருப்பாங்க. எஸ், கரெக்ட். ஸோ இப்போ இதுதான் பேங்க்ஸ் ப்ராஃபிட் பார்க்குது. as you said, நீங்க மினிமம் பேமெண்ட் பே பண்ணும்போது லேட்டா பே பண்ணா லேட் ஃபீ என்று வருவாங்க. மேயூரி, திதூஷிகா கேளுங்க, இப்பதான் கிரெடிட் கார்டு ஒர்க் பண்றது. மினிமம் பே பண்ணும்போது லோ ஒரு 100,000 நீங்க வந்து 10,000 மட்டும் பே பண்ணீங்கன்னா மிச்சம் 90,000 கடன் தானே, அந்த 90,000க்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க.
இப்ப நீங்க இதை கண்டினியூஸா கொண்டு போறீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே ரோல் பண்ணி அதாவது 10,000 விட்டு போக இன்ட்ரெஸ்ட் வட்டி மேல வட்டி போட்டு குட்டி போட்டு அப்படியே போகும் இல்லையா குளோரியா? எஸ் மிஸ். ஒரு கட்டத்துல அந்த நீங்க ஸ்பெண்ட் பண்ணதை விட கிட்டத்தட்ட 20% இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 20% கிட்ட வருது. 20% 24% வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்க இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பெரிய போர்ஷன்ல வந்து நிக்கும், நீங்க செட்டில் பண்ணாட்டி. இது கிட்டத்தட்ட இதேதான். நீங்க சொல்லுங்க, எனக்கு 50,000 சம்பளம், எனக்கு நீங்க லோடியா சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு இல்லாத பொழுது இப்ப மியூரின் துஷிக்காவும் காசு இருந்தா இப்ப நீங்க வாங்குவீங்க, இல்லாட்டி வாங்க மாட்டீங்க, சரிதானே? ஆப்வியஸ்லி காசு இல்லாட்டி இப்போ கிரெடிட் கார்டு இல்லாத காரணத்தால நீங்க எதுவுமே வாங்க போறது இல்லை. குளோரியா என்ன பண்ண போறா, எனக்கு இந்த போன் பிடிச்சிருக்குது, 50,000 என்னோட சம்பளம் 50,000, போனும் 50,000. ஒன்று நான் போனை விட்டுட்டு காத்த குடிக்கிறதா, இல்ல போனை வாங்கிட்டு அந்த மாசம் முழுக்க பட்டினி கிடக்குறதா, இல்லாட்டி கிரெடிட் கார்டுல போட்டு மாசம் மாசம் கட்டுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்க கட்டுவோம். ரைட், போன் வேணும், கிரெடிட் கார்டு இன்ஸ்டால்மெண்ட் போடலாம், 10 மாசம் போட்டு 5 மாசமா கட்டலாம். ஒரு கட்டத்துல அவ கட்டி முடிச்சா சூப்பர், இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு போனா கட்டி முடிச்சா ஓகே. மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச் வரும்போது, அதாவது அவ 10 மாசம் கட்டணும் பண்ணிட்டு இல்ல இது கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் செலவு கூட, கொஞ்சம் ஆறுதலா கட்டுவோம் தள்ளி கூட மெச்சூரிட்டி கூட போகேக்க கைக்கு வர 50,000 அப்படியே செட்டில் பண்ணி முடிச்சா பிரச்சனை இல்லை. அதை விட்டு ஒரு கட்டத்துல போகும்போது மிஸ்மேட்ச்ல வந்தா இன்ட்ரெஸ்ட் கூடினா நாங்க வேற எடுத்ததை விட கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். 50,000 போனுக்கு நாங்க 80,000 பே பண்ணி முடிச்சிருப்போம். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். சோ சரியா குளோரியா, நான் சொல்ற எக்ஸாம்பிள் ஓகே நடந்திருக்கா அப்படி உங்களுக்கு? இன்னும் இல்ல. ஓகே, கவனமா பாருங்க. கிரெடிட் கார்டு எடுத்தா அந்த பர்டிகுலர் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள செட்டில் பண்ற மாதிரி இருந்தா பெட்டர். இல்ல கொஞ்சம் மீறி போனீங்கன்னா கையை கடிக்கும், அதுவே பெரிய ஒரு சுமையா வந்து முடியும். சேம் பிரின்சிபல் தான். இது ஒரு கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல வந்து பேங்கிங்ல நடக்கும். நாங்க காசு எடுத்து போடுறது, இங்கேயும் காசு இருக்குது உங்கள்ட்ட. சம்டைம்ஸ் நீங்க ஃபுல்லா போட மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போடுவீங்க, புரியுதா? சோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேங்கர்ஸுக்கும் அப்படித்தான். நீங்க கிரெடிட் கார்டுன்னு சொன்னா இந்த மாதிரி ரிவால்வ் ஆகும் தானே, அப்ப ஷார்ட் டேர்ம். அப்ப காசு இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து நாங்க கிரெடிட் கார்டுனா என்ன, லோன் மாதிரி ஒரு கார்டுல இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது லோன் பேசிக்கலி. அப்ப இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல டெனர்ல கொடுக்குறாங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க எப்படியோ ஃபுல்லா கட்ட போறது இல்லை தானே, முழுசா நீங்க லோன் கட்டி முடிக்க போறது இல்ல, கொஞ்சம் டைம் இருக்குது. அப்ப காசு கொஞ்சம் லாங் டேர்மா போட்டால வச்சு மெதுவா ரோல் பண்ணி கொண்டு போகலாம். லோன் ஒரு வகையான லோன். லாங் டேர்ம் லோன் சொன்னா கொஞ்சம் எஃப்டி லாங் டேர்ம் பீரியடுக்கு போட்டாலே மேட்ச் பண்ணி அந்த பக்கெட்டையும் இந்த பக்கெட்டையும் மேட்ச் பண்ணி தான் நாங்க அதுக்கேற்ற மாதிரி லோன்ஸ் கொடுப்போம். ஸோ இது ஒரு ஓவர்வியூ, எப்படி பேங்க்ஸ் ஆப்ரேட் பண்ணுது அப்படின்றதுக்கு ஒரு ஓவர்வியூ. ஓகேவா? கிளியரா? எனி டவுட்ஸ்? Any doubts so far? Yes. Okay. Done. So இதுக்கு என்ன சொல்றேன்னா டிபாசிட் மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வைப்புகளை திரட்டல். இந்த பர்டிகுலர் வைப்புகளை திரட்டல் என்பது வங்கி மற்றும் நிதியியல் நிறுவனங்கள் அவற்றின் வெவ்வேறு வழிகள் மூலமாக பொதுவாக பணம் நிதி சேர்க்கும் முறை. எடுத்துக்காட்டாக சேமிப்பு நடைமுறை, நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் ஏனைய சிறப்பு வைப்பு திட்டங்களை உதாரணமாக கூறலாம். ஓகேயா? அப்ப யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்க முதல்நிலை காலேஜ்ல தான் எந்த தனிநபரும் நாங்க வைப்பு பாதுகாப்பா இருக்கும்னு எதிர்பார்ப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வட்டி கொடுக்கணும், அந்த ரிஸ்க்கு ஏற்ற ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அது மட்டும் இல்லாத அந்த பணம் எங்களுக்கு தேவைப்படும் போது திருப்பி தர வேண்டும் என்றதை எதிர்பார்ப்போம். ஆன் டிமாண்ட். அந்த ஆன் டிமாண்டும் இந்த இன்ட்ரெஸ்டையும் பொறுத்து தான் நாங்க அந்த டிபாசிட்ஸ் வந்து வகை வகையா போகுது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். டிமாண்ட் டிபாசிட்ஸ், கேள்வி வைப்புகள், சேவிங்ஸ் டிபாசிட்ஸ், சேமிப்பு வைப்புகள், டேர்ம் டிபாசிட்ஸ், தவணை வைப்புகள். தமிழ் வார்த்தைகளை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க எழுதும் போது தமிழ்ல நடக்கிற பேப்பர்னால உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டிமாண்ட் டிபாசிட் சேவிங்ஸ் நீங்க படிச்சதுக்கு இது தமிழ் வார்த்தைகள் முக்கியம். கேள்வி வைப்புகள் டிமாண்ட் டிபாசிட்ஸ், சேமிப்பு வைப்புகள் சேவிங்ஸ் டிபாசிட்ஸ், டேர்ம் டிபாசிட் தவணை வைப்புகள். ஓகேவா? இப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, கேள்வி வைப்புகள் டிமாண்ட் டிபாசிட்ஸ். கேள்வி வைப்பானது தவணை வைப்போடு ஒப்பிடும் போது யூஸ்வலி அதிக பணப்புழக்கத்தையும் வசதியான அணுகலையும் வைத்திருக்கு. ஓகேயா? அண்ட் குறைந்த வைப்பு வீதங்களையும் தருகின்றன. அவற்றை கையாள்வதற்கான பல்வேறு கட்டணங்கள். இந்த டிமாண்ட் டிபாசிட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? டிமாண்ட் டிபாசிட் என்ன நினைக்கிறீங்க? நீங்க இவ்வளவு நாள்
நான் சொன்னதுல பிராக்டிகலி டிமாண்ட் டிபாசிட்ஸ்னா என்னவா இருக்கும்? எங்க இருக்கிற கரண்ட் அக்கவுண்ட்ல இருக்கிற வெரி குட், கரெக்ட். கரண்ட் அக்கவுண்ட்ல டிபாசிட். ஏனென்றா ஆன் டிமாண்ட், அதுதான் டிமாண்ட் வார்த்தையே வருது, ஆன் டிமாண்ட். கேள்வி யாரும் இப்ப தமிழ்ல ஞாபகம் வச்சிருக்கோம்னா கேள்வி வாய்ப்புகள் யாரும் கேள்வி கேட்டா திருப்பி கொடுக்க வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப அந்த இந்த மாதிரி ஈஸியா எடுக்கக்கூடியதுனால ஃபீஸ் இருக்கலாம். ஏன்னா நாங்க எந்த நேரத்துல போட்டு இந்த நேரத்துலயும் இந்த பேங்க்ஸுக்கு வந்து இந்த பேங்க்ஸுக்கு எது லாபமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மூன்றோட ஒப்பிடும் போது பேங்க பொறுத்த வரையில எந்த அக்கவுண்ட்ல கூட காசு இருந்தா ஒரு பேங்கா லாபமா இருக்கும்? கரண்ட் அக்கவுண்ட். யார் கரண்ட் அக்கவுண்ட் சொல்றது? டிமாண்ட். மியூரி, குளோரியா, திதுஷிகா. யார் கரண்ட் அக்கவுண்ட் சொல்றது? குளோரியா. டிமாண்ட். திதுஷிகா? கரண்ட் அக்கவுண்ட் டிபாசிட். கரெக்ட். ஏன்னா இது ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களோட பேங்கிங் டேர்ம்ல சொல்ல போனா. ஃப்ரீ ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் அப்படி இது வந்து ஜென்ரலா உங்களுக்கு சொல்லி தர்றது. ஃப்ரீ ஃப்ளோட்னா நீங்க கஸ்டமர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறது இல்லையே. உங்களோட கையால இந்த பேங்க், நான் தான் பேங்க்னு சொன்னா இந்த கையால இருந்து இந்த சதமும் நான் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா கஸ்டமர் எனி கிவன் டைம் திருப்பி கொடுக்கலாம் அந்த காரணத்தால. பட் ஃப்ரீ ஃப்ளோட்னு சொல்லும் போது ஆனா ஒரு டேஞ்சர் இருக்கு. இப்ப சேவிங்ஸ் அண்ட் டேர்ம் டிபாசிட் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சேமிப்புல வந்து 2% 3% கொடுத்தா டேர்ம் டிபாசிட், அதாவது எஃப்டிஸ் மற்ற ரீப்போ அப்படி நிறைய படிக்க போறோம். அதுல வந்து கொஞ்சம் கூட கொடுப்போம். ஏன்னா இது இப்ப உடனே எடுக்க முடியாது. சேமிப்பண்டா கூட சேமிப்பும் ஓகே, நாங்க இன்னைக்கு போனா எடுத்துடலாம். ஆனா கரண்ட் அக்கௌண்ட் அதை விட கூட இன்னைக்கு வந்துட்டா ஏடிஎம்ல போட்டு காசு எடுத்துடலாம். இப்ப சேவிங்ஸ் ஆப்வியஸ்லி செக் எழுதி எடுத்துடலாம். டிமாண்ட் டிபாசிட், சில சேவிங்ஸ் டிபாசிட், சில சேவிங்ஸும் கிட்டத்தட்ட டிமாண்ட் தான். ஆனால் சில சேவிங்ஸ் டிபாசிட்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் தானே சில கிளாசஸ் இருக்கும். சில்ட்ரன் சேவிங்ஸ் டிபாசிட்ஸ் உடனே எடுக்கலாமா? இல்ல, எடுக்கல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா சீனியர் சிட்டிசன்ஸ் டிபாசிட்ஸ் நினைக்கிறீங்க அடிக்கடி எடுபடுற அக்கௌண்ட்? நோ. ஏன்னா அவங்க எக்ஸாக்ட்லி பென்ஷன் டே எடுப்பாங்க. காசு எதுக்கும் இருக்கட்டுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டுக்கும் ஒரு 5 லட்சத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அவசரமா இதை நடந்துட்டா எடுக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. கிட்ஸ் வந்து 16-18 வயசுக்கு முன்னாடி எடுக்கவே முடியாது, நினைச்சாலும் எடுக்கலாது. அப்ப நீங்க பாப்பீங்க அடிக்கடி இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கௌண்ட்ஸ், கிட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஏன் மார்க்கெட் பண்றாங்க? இந்த பேங்க்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேணும் தான் சேவிங்ஸ் என்றாலும், பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இப்ப எஃப்டியை விட செக்யூர் ஆனது உண்மையா சொல்ல போனா இந்த சில்ட்ரன் சேவிங்ஸ். இந்த எஃப்டி கூட அடுத்த 1-5 வருஷத்துல எடுத்துடலாம். சில்ட்ரன் சேவிங்ஸ் ஜென்ரலி ஒரு மேபி 90-95% எடுக்க மாட்டாங்க யூஸ்வலி, அன்லஸ் அதுவே சர்டன் மெடிக்கல் கண்டிஷன், எஜுகேஷனல் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு 2-3 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதை தவிர அது எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் காசு இருக்கும்போது எந்த நேரத்திலையும் அதை பேஸ் பண்ணி நாங்க லோன் கொடுக்கலாம். புரியுதா? சிம்பிளா சொல்றது நிறைய இருக்குது பின்னால, உங்களுக்கு விளங்கப்படுத்துற மெத்தட்ல சொல்றேன். புரியுதா? சோ அப்ப டிமாண்ட் டிபாசிட்டோட ஒப்பிடும்போது சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் டஃப். நார்மல் சேவிங்ஸ், ஸ்டாஃப் சேவிங்ஸ் கூட இப்ப சில போடுவாங்க மினிமம் 5,000 மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் சேவிங்ஸ்ல. இல்ல 1,000 rupees கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் இருக்கும். ஒவ்வொரு பேங்க் டு பேங்க்லயும் பிரான்ச் டு பிரான்ச்சே சொல்லுவாங்க கரண்ட் அக்கௌண்ட்ல கண்டிப்பா 5,000 இருக்கணும். சில அப்படி இதுல இருக்க தேவையில்லை, மினிமம் ஒரு 1,000 rupees இருந்தாலே போதும். ஒவ்வொரு பேங்க்கும் பிரான்ச்சும் தங்களோட ஃப்ளோட்டை மெயின்டைன் பண்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். உங்களோட பேங்க்ல ஏதாவது இருக்கா அப்படி? நீங்க உங்களுக்கு பேங்க் சொல்லி இருக்கும், பட் நீங்க மெதுவா சொல்லிருப்பீங்க கஸ்டமருக்கு, இல்ல சார் 10,000 கண்டிப்பா வச்சிருக்கணும் சொல்லிருக்கீங்களா யாருக்காவது? குளோரியா, மியூரி, திதுஷிகா சொல்லிருக்கீங்களா யாருக்காவது? மினிமம் ரிக்வயர்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி? அப்படி இருக்குது. ஆனா கூடுதலா கஸ்டமர்ஸ் எடுத்துருவாங்க 1,000-2,000 rupees அப்படிதான் வச்சிருக்காங்க, எடுத்துருவாங்க இல்லையா? சோ யூசுவலி பிரான்ச்சஸ் வந்து அந்த ட்ரிக்ஸ் சம்டைம்ஸ் யூஸ் பண்றது. உங்களுக்கு சம்டைம்ஸ் சொல்லிருப்பாங்க, ஹெட் ஆபீஸ்ல சொல்லிருப்பாங்க 1,000 ரூபாய் போதுமாண்டு, பட் நீங்க சொல்லுங்க இல்ல சார் 5,000 கண்டிப்பா வைக்கணும், தான் ஆப்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லிருப்பீங்க தானே? அப்ப அது இதுக்காகத்தான். ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஃப்ரீ ஃப்ளோட். சரியா? ரைட். சோ அப்ப நான் இதை வாட்ச் இது சிம்பிள். அபராதம் இல்லாத முன்னறிவிப்பு இல்லாமல் எந்த நேரத்திலும் திரும்ப பெறலாம். ஒரு சில வங்கிகள் மாத்திரம் மாதாந்திர பண மதிப்பு வரம்பை மீறினால் ஒரு சிறிய கட்டணத்தை வசூலிக்கின்றன. அதாவது இந்த மினிமம் பேமெண்ட், மினிமம் 1,000 rupees வைக்காட்டி சில 500 rupees சார்ஜ் பண்ணுவீங்க. அது ஒரு ஃபீ மாதிரி, டிமாண்ட் மாதிரி. அதே மாதிரி ஒரு வைப்பாளர் எந்த நேரத்திலும் அணுக வேண்டிய நிதி கேள்வி வைப்பில் வைக்கப்பட வேண்டும். வழக்கமான சோதனை கணக்கு, சேமிப்பு கணக்கு, பணச்சந்தை கணக்குகளும் அடங்கும்.
நெக்ஸ்ட் சேவிங்ஸ் டிபாசிட் நாங்க பார்த்தது பொதுவாக வங்கியில் உள்ள கணக்கு, வைப்பு செலுத்துற கணக்கு. எந்த எந்த நேரத்திலையும் வைப்பு செய்யலாம். யூஸ்வலி இதுக்கு செக் புக் இருக்காது, பாஸ்புக். இப்ப இந்த காலத்துல பாஸ்புக்கும் இல்ல, ஸ்டேட்மெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்துருது. பாஸ்புக் வந்து பழைய காலத்துல, ஆனா இப்பவும் சில பேர் பாஸ்புக் கேட்பாங்க. அப்ப அவங்களுக்காக சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க. இல்லாட்டி மோஸ்ட்லி பாஸ்புக்ன்றது இப்ப வழக்கொழிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வருது. இந்த இ ஸ்டேட்மெண்ட்ஸ் இலத்திரனியல் ரீதியாக நாங்க புக்ஸ் பாஸ்புக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனுப்புறபடியே இந்த பாஸ்புக் பழக்கம் குறைஞ்சு கொண்டு வருது. அண்ட் மற்ற வங்கி கணக்கு விட குறைந்த விதத்துல வட்டி செலுத்து. ஓகே தானே? மூன்றாவது, இதுதான் முக்கியமானது, டேர்ம் டிபாசிட்ஸ், தவணை வைப்புகள். இந்த தவணை வைப்புகள் வந்து நேர வைப்பு என்றும் அழைக்கப்படுது. இப்ப நேர வைப்புகள் என்று சொன்னா அந்த கால் மணி கேள்விப்பட்டிருக்கீங்க. 7 days டிபாசிட், 1 month டிபாசிட், 3 years டிபாசிட். முன்னரே வந்து டிசைட் பண்ணணும் இந்த டைம், சில மாதங்கள், சில வாரங்கள், சில ஆண்டுகள், அதுக்கு வரைக்கும் முதல்ல டிசைட் பண்ணுவோம். ஓகே 7 daysக்கு இந்த அமௌண்ட் கொடுப்போம், 1 monthக்கு இந்த அமௌண்ட், 3 monthsக்கு இந்த வட்டி விதம் வரும். அப்ப வட்டி நீங்க முன்னுக்கு வந்து ப்ரீமெச்சூர்லி அப்லிஃப்ட் பண்ணவோ இல்ல எனக்கு 3 months வரைக்கும் வைக்கிறதுக்கு அவசரமா இது வேணும்னா ஒரு பெனல்ட்டி இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பெனல்ட்டி. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கேபிட்டல்ல பிரச்சனை வராது. இந்த கேபிட்டல் நீங்க போட்ட கேபிட்டல் திருப்பி இருப்பாங்க. நீங்க வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பெனல்ட்டி இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. இப்ப முந்தின காலத்துல வந்து ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி வசூலிச்சது. பிறகு சென்ட்ரல் பேங்க் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ஸ்டாண்டர்ட் பெனல்ட்டி ஒன்று கொண்டு வந்தது. இப்ப அதான் நடக்குது. அப்ப அது மாறலாம், ஒரு வித்தியாசமா ஏதோ, பட் பெனல்ட்டி வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க என்ன பேங்க் வந்து நான் நினைச்சிருப்பேன் 3 வருஷம் வச்சிருக்க வேண்டிய டிபாசிட் டிபெண்ட் பண்ணித்தான் நான் அங்க ஒரு லோன் கொடுத்து நான் அவர் நடுவுல தூக்கிட்டு போன அவருக்கு இன்கேஸ் வேற யாரும் வந்து கேட்டாலோ எதுவும் அந்த 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 காசை என்னென்ன திருப்பி அங்க மேட்ச் பண்றது, அதுக்கு ஒரு பெனல்ட்டி, அதுக்குதான் அந்த பெனல்ட்டி அடிக்கிறது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒரு சர்டிபிகேட் ஒன்று தருவாங்க. இப்ப உங்களோட பேங்க்ஸ்லயே வந்து டிபாசிட்டுக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுக்குற பழக்கம் இருக்குதா? சில பேர் இப்ப அட்வைஸ் கொடுப்பாங்க. சர்டிபிகேட்ன்றது கூட வழக்கொழிஞ்சு போகுது. உங்களோட பேங்க்ஸ் டிபாசிட்டுக்கு சர்டிபிகேட் தருவாங்களா, இல்லை டிபாசிட் ஒரு அட்வைஸ் மாதிரி தந்துட்டு பிறகு அதை அப்ளிஃப்ட் பண்ணும்போது அதுல முடியுமா? என்னமா யூஸ்வலி உங்களோட பேங்க்ல உள்ள பழக்கம் என்ன, பிரயோகம் என்ன? செலான்ல சர்டிபிகேட் இருக்கு, செலான் சர்டிபிகேட் இருக்கு. ஓகே, இருக்கு. க்ளோரியா இருக்கு, சர்டிபிகேட்ஸ் இருக்கு. ஓகே, இருக்கு. ஓகே, டன். சோ ரைட். சோ அப்ப இந்த சர்டிபிகேட்ன்றது இந்த தவணை வைப்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப இந்த டிபாசிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மெயின்லி இப்ப கரண்ட்லி வரும்போது நவீன வைப்பு முறைகள். இப்ப முந்தித்தான் நாங்க இந்த டிபாசிட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக பிரான்ச் கவுண்டர்ல நின்று போறோம். இப்ப கொரோனா வந்த பிறகு எல்லாருக்குமே இது தெரியும். ஏடிஎம் மெஷின்ஸ், இப்ப சொல்லுவாங்க CRM சொல்லுவாங்க, கேஷ் ரீசைக்கிள் மெஷின்ஸ், பண மறுசுழற்சி இயந்திரங்கள். ஏடிஎம் நீங்க வழக்கமா முந்தி காசு போடுவீங்க, இப்ப காசு எடுப்பீங்க, இப்ப காசு போடலாம். உங்களுக்கு அந்த கேஷ் ரீசைக்கிள், இலத்திரனியல் வங்கி தொழில், எலக்ட்ரானிக் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் மூலமா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி காசை நீங்க டிபாசிட் பண்ணலாம். மொபைல் பேங்கிங், எல்லாட்டையுமே போன்ஸ் இருக்குது. அப்ப அந்த போன்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூட எடுக்கலாம். சோ இதெல்லாம் நவீன வைப்பு முறைகள். இந்த நவீன வைப்பு முறைகள் ரொம்ப முக்கியம். நான் எக்ஸாம்ஸ் பார்த்த பொழுது கூட அடிக்கடி வந்த கொஸ்டின்ஸும் இது. சோ ஏனெண்டா ஸ்பெசிபிக்கலி நாங்களாம் எலக்ட்ரானிக் லெவல்ல போய்கொண்டிருக்கும் போது இந்த நவீன வைப்பு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப நீங்க இன்னொன்று சொல்ல வேணும், இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து நீங்க ரீட் பண்ண வேண்டிய முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. ஏன்னா நான் இதுவரைக்கும் பார்த்த சிலபஸ்லயும் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ்லயும் பார்த்தோம்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா கூட வந்து காமன் சென்ஸ் கொஸ்டின்ஸ் வருது இந்த தியரியை அப்ளை பண்ணி. இப்ப நாங்க படிக்கிற தியரி இல்லையா, சோ அவங்க கேட்பாங்க காமன் சென்ஸா நீங்க அப்ளை பண்ண வேணும். அதோட கரண்ட் ட்ரெண்ட், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், இப்ப என்ன நடக்குது, லாஸ்ட் இயர்ல நீங்க செப்டம்பர் எழுத போறீங்கன்னா அதுக்கு முதல் வருஷம் 1 or 2 years நடந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நாங்க படிச்ச கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு அந்த 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 கொஸ்டின் அது தெரிஞ்சிருந்தா நல்ல. நான் கொஸ்டின்ஸும் சில சம்டைம்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் சாம்பிள் எடுத்து காட்டுவேன். இந்த குறிப்பிட்ட இந்த செஷன்ஸ் முடிவில் நாங்க பாஸ் பேப்பர்ஸ் ஃபுல்லா பார்ப்போம் இருக்கா. பட் இன் பிட்வீன் நாங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக 2-3 கொஸ்டின் சாம்பிள் நான் காட்டுவேன். ஒவ்வொரு படங்கள் படிக்கும் போதும் வந்த கொஸ்டின்ஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் சர்டன் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் பத்தி கேட்பாங்க. நாங்க ப்ரோக்ராம் சம்டைம் நாங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.
அது சம்பந்தப்பட்ட கான்டெக்ட் எடுத்து அந்த ப்ரோக்ராம் பத்தி கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு கண்டிப்பா ரீடிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். சென்ட்ரல் பேங்க் வெப்சைட் இஸ் சம்திங் ஈஸி. இப்ப நான் உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா இது வெப்சைட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பட் ஐ வில் ரைட் இட் ஃபார் யூ. cbsl.gov.lk. இது வந்து இதுல வந்து பேசிக்கலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நோட்ஸ், ஃபைனான்சியல் சிஸ்டம் பத்தி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேற எங்கேயும் நிறைய தேட தேவை. ஸ்ரீலங்கன் இதை பத்தி கேட்டேன்னு சொன்னா நான் உங்களுக்கு இந்த செக்ல போட்டு விடுறேன். அடிக்கடி இதை ரிஃபர் பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, பேப்பர்ஸ் வாசிங்க, நிறைய பேப்பர்ஸ் வாசிங்க, நிறைய ஸ்காலர்ஸ் ரீட் பண்ணுங்க. ஏன்னா கரண்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் பேங்க் சைட் என்னன்னு போட்டோன்னா இதுல வந்து கரண்ட் ரிலீசஸ் வரும். ப்ரெஸ் ரிலீசஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அடிக்கடி அந்த ப்ரெஸ் இருக்கு, இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? காட்டுறது கிளியரா தெரியுதா? நான் உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு திதோஷிகா? ஓகே. சோ இந்த பிரஸ் ரிலீஸ் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நோட்டீசஸ், எல்லாமே எக்ஸாக்ட்லி ரொம்ப டீப்பா பார்க்க அவசியம் இல்லை. பட் மேலால பார்த்து கொண்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் சில சேஞ்சஸ், நாட்டில் நடக்கிற சேஞ்சஸ், அதுகள். மற்றது உங்களோட நீங்க பேப்பர் வாசிக்கிற பழக்கம் இருக்கா? உண்மையா சொல்லுங்க, பேப்பர் வாசிக்கிறீங்களா இப்ப? உண்மையா சொல்லுங்க. இல்ல. ஓகே க்ளோரியா? இல்ல. பிகாஸ் ஆப்வியஸ்லி இப்ப பிசிக்கல் பேப்பர் உண்டங்களுக்கு நேரமும் இல்ல. எல்லாமே போன் வந்த பிறகு வாட்ஸ்அப்ல வர நியூஸ் தான் நான் பாக்குறேன். சரிதானே? சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போம். அதோட சேர்த்து ஐ வுட் சஜஸ்ட் இந்த போன்ஸ்ல வந்து இருக்குது இப்ப இந்த நியூஸ் பேப்பர் சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைனான்சியல் டைம்ஸ், வீரகேசரி, அது ஸ்பெசிபிக்கலி நான் சொல்றது இந்த தலைப்பு செய்திகளோட அந்த ஃபைனான்சியல் ரிலேட்டட் நியூஸ் இருக்கு இல்லையா, ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் பிசிக்கலா வாசிக்கிறத விட இந்த போன்ல ஆப் இருந்தா டக்குன்னு பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா அதுவும் மறக்கும். பட் ஒரு காலம் எழும்பி நீங்க எப்படி வாட்ஸ்அப் வைப பாப்பீங்களோ அதே நேரத்துல இந்த ஆப்பையும் லைட்டா தட்டி பார்த்தா மேலான ஹெடிங்ஸை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நாட்டுல நடக்குது. ஸோ இஃப் பாசிபிள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன ஸ்பெசிபிக்கலி இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு இதை பழகிறீங்கன்னு சொன்னா இன் ஃபியூச்சர் ஆல்சோ நீங்க பழகுவீங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ அட்லீஸ்ட் இந்த டெய்லி மிரர் அந்த மாதிரி பேப்பர்ஸ், இந்த ஃபைனான்சியல் ரிலேட்டட் பேப்பர்ஸ், அதுகள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருந்தீங்க சொன்னா ஈஸியா ஏதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போதும் நீங்க டக்குனு ரிஃபர் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த நேரத்துல தேட மாட்டீங்க சர்டன் விஷயங்கள். ஓகேவா? ஸோ இஃப் பாசிபிள் ஆப்ஸை டவுன்லோட் பண்ண பாருங்க. ஸோ அட்லீஸ்ட் அதன் மூலமாவது எல்லாத்தையும் வாசிக்காட்டியும் இந்த ஃபைனான்சியல் செக்ஷன்ஸ், சென்ட்ரல் பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டஃப், என்ன இப்ப ரொம்ப டாலர்ஸ் எல்லாம் நிறைய போய்கொண்டிருக்கு இல்லையா, இஷ்யூஸ், டாலர் இஷ்யூஸ், ஃபைனான்சியல் சிஸ்டம் இஷ்யூஸ், அப்படி இப்படின்னா நிறைய கதை போகுது. அப்ப நீங்க இந்த முறை வர பேப்பர் என்ன பொறுத்த வரையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வருமான்னு என் மனசு சொல்லுது. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டிருக்கு இப்ப, அதாவது ஃபைனான்சியல் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டிருக்கு இப்ப இலங்கையில. அப்ப இனி இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டுக்கு முக்கியமா நடந்து கொண்டிருக்கு. ஸோ இப்ப இந்த நாங்க படிச்சு முடிய உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரி அப்ளை பண்ணலாம்னு. ஸோ அதுக்காகத்தான் சொல்றேன், இண்டையில இருந்து நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். இண்டையில நான் சொல்றது வந்து நீங்க பிறகு பார்க்கும்போது ஒரு 1 இயருக்குள்ள நடக்கிற இஷ்யூஸும் பார்க்கணும் நீங்க. ஓகேவா? கிளியர்? ரைட். ஓகே. இப்ப 5:04 இல்லையா? ஷால் வி டேக் a small break? இங்க ஒரு டீ பிரேக் எடுப்போமா? 5:04. இப்போ உங்க டைம் 5:04, 5:10க்கு மீட் பண்ணுவோமா? நீங்க லாக் ஆஃப் பண்ண வேணாம், ஜஸ்ட் மியூட்ல விட்டுட்டு யூ டேக் அ பிரேக். இப்போ 5:04, 6 minutesல மீட் பண்ணுவோம். ஓகேவா? டோன்ட் லாக் ஆஃப், அப்படியே இருங்க. ஓகே மிஸ். ஓகே, ஜஸ்ட் 6 minutes. ரைட். Hi, Gloria, Titushika, are you back? Yes, miss. Okay, Titushika? Okay, right. ஓகே. இப்ப நாங்க முதல்ல ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த காசு என்ன சொல்றது, காசை டிபாசிட் பண்ணா திரும்பி வருமா இல்லையான்னு டவுட், பேங்க்ல போட்டா திருப்பி எடுக்கலாமா இல்லையா, அந்த இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்கன் பேங்க்ஸ்ல நீங்க காசு ஒன்று போட்டு எதுவும் சென்ட்ரல் பேங்கால லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டா, ஒரு பேங்க்ல லைசன்ஸ் சென்ட்ரல் பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ ரெஜிஸ்டர் பண்ணல கேன்சல் ஆச்சுன்னு வைங்களேன்,
எவ்வளவு அந்த பேங்க் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க ஒரு 1 மில்லியன் போட்டு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு கூட கைக்கு கிடைக்கும்? இது திருப்பி பேங்க்ஸ் என்ன டெக்னிக்கலி நீங்க போட்ட காசு உங்களுக்கு வரத்தானே வேணும். கொடுத்த அது 1 மில்லியனும் ஃபுல்லா வருமா? சொல்ல நீங்க திதோஷிகா 1 மில்லியன் போட்டீங்க, சொல்ல குளோரியா மேபி 50 மில்லியன் போட்டிருக்காங்க, குளோரியா 50 மில்லியன் போட்டிருக்கீங்க சரியா? அந்த பேங்க் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, ஒரு அதர் நாட் பேங்க்ரப்ட், சென்ட்ரல் பேங்க் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க போய் நிக்கிறீங்க வாசல்ல, எனக்கு போட்ட காசு வேணும்னு, எவ்வளவு திருப்பி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? எனி கெஸ்? ஃபுல் அமௌண்ட் இல்ல, ஃபுல் அமௌண்ட் கிடைக்காது, போட்ட கோவிந்தா தான் இப்ப கிடைக்காது சுத்தமா. அட்லீஸ்ட் உங்களுக்காவது 1 மில்லியன், குளோரியா 50 மில்லியன் போட்டு வச்சிருக்கா, குளோரியா எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? கிடைக்குமா? முதலாவது கிடைக்குமா? போட்ட மில்லியன் 50 மில்லியன் கிடைக்குமா? ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க நினைக்கிறேன். அந்த சின்ன அமௌண்ட் எவ்வளவு எவ்வளவா இருக்கும்? 11 மில்லியன். 11 மில்லியன் அது இங்கே 50 11 மில்லியன் கணக்கு வந்து சொல்லுங்க. தெரியல மிஸ், ஒரு சின்ன அமௌண்ட். அதான் 11 மில்லியன் சின்ன அமௌண்டா இருக்கா? அது என்னென்ன அந்த 11 மில்லியன் வந்துச்சு உங்களுக்கு? சும்மா ஒரு கெஸ் கேட்டேன். இப்ப திதோஷிகா போட்ட 1 மில்லியனா இருந்தாலும் 6 lakhs வரணும்னு நினைக்கிறேன். குட் கேர்ள், எஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. 6 lakhs. நல்லா கொடுங்க. இலங்கை மத்திய வங்கியால் ஒரு வங்கி நிதி நிறுவன உரிமம் ரத்து செய்யப்பட்டால் ஒரு நிறுவனத்தின் ஒரு வைப்பு தொகையாளருக்கு, அகைன் பாருங்க, ஒரு நிறுவனத்தின் ஒரு வைப்பு தொகையாளருக்கு அதிகபட்சமாக 6 லட்சம் செலுத்தப்படும். இது இலங்கை வைப்பு காப்பீடு மற்றும் பணப்புழக்க ஆதரவு விதிகளின் அடிப்படையில் தரப்படுவதாகும். அகைன் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். If a bank or finance company license is cancelled by the Central Bank of Sri Lanka, per depositor per institution will be paid a maximum of 6 lakhs to all insured depositors as per the regulations of Sri Lanka Deposit Insurance and Liquidity Support Scheme. ஓகேவா? இது முந்தி இருந்தது வந்து 2 lakhs தான் முந்தி இருந்தது. 2 lakhs இருந்து அப்புறம் 4 lakhs ஆகி இப்ப 6 lakhsல நிக்குது. ஓகேவா? இப்ப இந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு, அது முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா டிபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி சப்போர்ட் ஸ்கீம், தமிழ்ல சொன்னா இலங்கை வைப்பு காப்பீடு மற்றும் பணப்புழக்க ஆதரவு விதிகளின்படி இது அடிப்படையில தர்றாங்க. இது என்ன தெரியுமா? முதல்ல சிம்பிளா சொன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சுவாரஸ்யமா தவிர மட்டும் இல்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சம்டைம்ஸ் கேட்கக்கூடிய பாயிண்ட் உண்டு. இன்கேஸ் ஒரு இந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து நீங்க கண்டிப்பா பேங்க்ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கண்டிப்பா சேரோடமெண்ட் அவசியம் கிடையாது. அதான் இன்னொரு டேஞ்சர். அப்ப இவங்க எப்படி இந்த இன்சூரன்ஸ்ல எப்படி வந்து உங்களுக்கு காசு கிடைக்குது தெரியுமா? உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் யாருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா? திதோஷிகா, குளோரியா, இன்சூரன்ஸ் இருக்கா உங்களுக்கு? பர்சனல் இன்சூரன்ஸ் இருக்கா? இல்ல இல்ல இருக்குது. சோ திதோஷிகா சொல்லுங்க, இன்சூரன்ஸ் என்ன உங்களுக்கு ஜெனரலா? நான் படிப்பு கிடைக்கல, உங்களுக்கு தெரிஞ்சது இன்சூரன்ஸ் சிம்பிளா என்ன, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து? மிஸ், இன்சூரன்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில இருக்குது தானே. ஸோ நான் வந்து சீனியர் சிட்டிசனுக்கான லைக் சீனியர் சிட்டிசன் ஆனா பிறகு ஒரு அமௌண்ட் வர்றதுக்கு மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்க சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த பிளான்ல வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். am I right? யா, எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ இது நான் கேட்கறது சாதாரண இன்சூரன்ஸ். அது இன்சூரன்ஸ் என்ன குளோரியா? இன்சூரன்ஸ் இல்லாட்டி கண்டிப்பா போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இவங்க வந்து திதோஷிகா செய்தது நல்ல விஷயம். ஏன்னா அவங்க ரிட்டையரா போகும்போது, அதாவது இந்த பேங்கை விட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு பை எனி சான்ஸ் காட் டச்வுட் ஒண்ணு நடக்காது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாம ஒன்றும் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு கட்டத்துல உங்களுக்கு அது லம்சம்மா கிடைக்கும். உங்களுக்கு எது நடந்தாலோ, எதுவும் ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டாலோ, அது நீங்க உங்களோட ஆக்சிடென்ட்டோ எதுவும் நடந்தா கூட அதை இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும். உங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு பே பண்ணும், சில ஏதாவது வேறு ஏதாவது நடந்தா அதுக்கு பே பண்ணும். ஸோ அது ஒரு சேஃப்டி நெட்.
அதோட சேர்ந்து கண்டினியூஸா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு இது நடக்காட்டி கூட கடைசியா அந்த நீங்க ரிட்டையர் ஆகி போகும்போது அந்த மெச்சூரிட்டி வரும்போது உங்களுக்கு ஒரு லம்சம் வரும், ஒரு சேவிங்ஸ் மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு வரும். அது இந்த இன்சூரன்ஸ் சொல்றது வந்து எது நடந்தால், அதாவது அடுத்த வார்த்தை எது இடர் நேர்படின், அது இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பேங்க்ஸும் இந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்சூரன்ஸ், இப்ப நீங்க தித்துஷிக்கா ஒரு இன்சூரன்ஸ் ஒரு பேமெண்ட் போய் கொண்டிருக்கல 2000 3000 மந்த்லி பே பண்ணி கொண்டிருக்கீங்க இல்லையா, ஓ அனுவலி பே பண்றீங்க தானே, அதே மாதிரி பேங்க்ஸும் பே பண்ணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சொன்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது. இப்ப ஃபயர் இன்சூரன்ஸ், மோட்டோ இன்சூரன்ஸ் எல்லாம் எந்த நீங்க பே பண்ணா அது உங்களுக்கு ஏதாவது கிளைம் வந்தா தான் உங்களுக்கு நன்மை பேசிக்கலி. அப்படி இல்லாட்டி நீங்க போட்ட காசு போனதுதான். லைஃப் இன்சூரன்ஸ் அது அப்படி கிடையாது, நீங்க அட்லீஸ்ட் முடியும் போது உங்களுக்கு ஒன்று வரும் கையில. இப்ப இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், அவங்க டிபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா பேங்க்ஸ் சொல்லுவாங்க 35 பேங்க்ஸ் ஒரு 10 ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீமோட டிபாசிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுல உள்ள டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீமோட அவங்க ரீஇன்ஷூர் சொல்லுவாங்க, மறுபடியும் அந்த அமௌண்ட் ரீஇன்ஷூர் பண்ணிருப்பாங்க. அப்ப ஏதாவது கிளைம் எதுவும் பெரிய கிளைம் எதுவும் வந்து அங்கேருந்து ரீஇன்ஷூர் எடுக்கலாம். விளங்கிச்சா? நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ஷூர் பண்றேன், இன்சூரன்ஸ் கம்பெனியே தங்களை இன்ஷூர் பண்ணது இன்னொருத்தங்களோட ஏது நடந்தால் அந்த அளவுக்கு டேஞ்சரான விஷயம். அப்ப இப்ப என்ன நடக்கிறாங்க, இந்த பேங்க்ஸ் எல்லாம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட இன்ஷூர் பண்ணிருக்கும் போது ஏதாவது இது என்ன கிளாஸ் முக்கியமாண்டா, சென்ட்ரல் பேங்கால லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டா மட்டும், வேற ஏதாவது ரீசனுக்காக அவங்க மூடினா இது வேற விஷயம், அது ஒன்று சாரி அபவுட் இட். பட் சென்ட்ரல் பேங்க் சொல்லி இந்த ஏதோ மேல் பிராக்டிஸ் இன்னும் நடந்து ரத்து செய்யப்பட்டால் ஒரு வைப்பு தொகையாளருக்கு ஒரு கம்பெனி ஒரு பேங்க் கிடையாது சொல்லுங்க, 2 பேங்க் இப்ப திதுஷிகா ஒரு பேங்க்ல நீங்க 1 மில்லியன் போடுங்க, அடுத்த பேங்க்ல நீங்க போடல ஒன்றுதான். குளோரியா ஒரு பேங்க்ல 50 மில்லியன், அடுத்த பேங்க்ல 10 மில்லியன் போட்டுருவீங்க. ஒவ்வொரு பேங்க் அந்த 2 பேங்க்குமே கலாப்ஸ் ஆனா சென்ட்ரல் பேங்க் கேன்சல் பண்ணா ஒவ்வொரு பேங்க்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 6 மில்லியன் வரும், 6 lakhs வரும். சாரி, இப்ப இண்டிவிஜுவல் தானே. இப்ப சொல்லுவேன், நான் ஒரு கம்பெனி ஏபிசி பிரைவேட் லிமிடெட், நான் ஒரு 100 மில்லியன் போடுறேன் பேங்க், குளோரியா போட்ட அதே பேங்க்ல நான் 100 மில்லியன் போடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? எனி ஐடியா? உங்களுக்கு அதே 6 lakhs தான் இருக்கும். லைக் எக்ஸாக்ட்லி, அன்பார்ச்சுனேட்லி அதே 6 lakhs தான் எனக்கு. எத்தனை மில்லியன் போட்டாலும் வேலை இல்ல, மினிமம் அதுக்கு மேல கொடுக்கறது அந்த பேங்க்ஸை பொறுத்தது. இந்த வைப்பு தொகையில இருந்து மினிமம் உங்களுக்கு அதிகபட்சம், மினிமம் மேக்சிமம் அதிகபட்சமாக 6 lakhs கொடுக்கப்படும். ஓகே, இப்ப சொல்லுவேன் குளோரியா இப்ப போட்டிருக்கிறா 5 லட்சம் போட்டிருக்கிறா, சரியா? திதுஷிகா 1 மில்லியன் போட்டிருக்கீங்க. இப்ப குளோரியாவுக்கு எவ்வளவு கிடைக்கும்? குளோரியா 5 லட்சம், திதுஷிகா 1 மில்லியன். 1 மில்லியன் உங்களுக்கு அப்படியே 6 lakhs தான் கிடைக்க போகுது, நோ சான்ஸ். குளோரியா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு போட்ட தெரியல. 5 lakhs தான் கிடைக்கும், அதுக்கு மேல ஒரு சதம் கிடைக்காது. ஓகேவா? நீங்க இன்ஷூர் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு 5 லட்சம் தான் போட்டிருக்கீங்க, உங்களோட முழு முதலும் வரும். ஏனென்றா மேக்சிமம் அதிகபட்சமாக, அதுதான் அடுத்த வார்த்தை. இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கும். அதிகபட்சமாக நீங்க குறைய போட்டிருந்தாலும் அந்த குறைய அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 5-6 லட்சத்துக்கு குறைய நீங்க ஒரு பேங்க்ல வச்சு டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு சொல்ற இதுக்கும் உதாரணம். நீங்க எல்லா டிபாசிட் இருந்து ஒரு பேங்க்ல அத்தனையும் கொண்டே கொட்டி பை எனி சான்ஸ் அந்த பேங்க் இதன்னி போனா அதுவும் கேஸ் விளங்குதா? சோ அப்ப அதுதான் சொல்றேன், 2-3 பேங்க்ல டிஃப்ரெண்ட் போட்டு வச்சிருக்கிறது பெட்டர். ஏன்னா இன்கேஸ் எதுவும் நடந்தா கூட உங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட் இருக்கு. ஓகேவா? ஐ திங்க் ஒரு நியூ ஜாயின் இருக்கிற நினைக்கிறேன், கர்ஷன 1 minute. ஓகே, ஸோ ரைட். ஸோ அது உங்களுக்கு கிளியர் தானே? உங்களுக்கு இந்த டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கிளியரா தெரியுதா உங்களுக்கு? எனி டவுட் சோஃபா? குளோரியா, திதுஷிகா, எனி டவுட்ஸ்? இல்ல மிஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எத்தனையோ தடவை திருப்பி வந்த ஒரு கொஸ்டின். ஈவன் தோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இட்ஸ் கம் as a ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினா வந்திருக்கு எத்தனையோ தடவை. சரியா? சோ மறுபடியும் சொல்றேன், இலங்கை மத்திய வங்கியால் ஒரு வங்கி நிதி நிறுவன உரிமம் ரத்து செய்யப்பட்டால் ஒரு நிறுவனத்தின் ஒரு வைப்பு தொகையாளருக்கு அதிகபட்சமாக 6 லட்சம் செலுத்தப்படும்.
இது இலங்கை வைப்பு காப்பீடு மற்றும் பணப்புழக்க ஆதரவு விதிகள் அடிப்படையில் தரப்படும். சாரி, ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட். இப்ப நாங்க எவ்வளவு நேரம் பார்த்தது வந்து டிபாசிட் அண்ட் டிபாசிட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகேவா? வைப்புகளின் வகைகள், டிபாசிட் அண்ட் டிபாசிட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். இனி அடுத்த செக்ஷன் வந்து கடன் வாங்குபவர்கள். ஓகேவா? கடன் வாங்குபவர்கள், borrowers. ஒரு நபர் அல்லது நிறுவனம் பணம் திருப்பி செலுத்தப்படும் என்ற ஒப்பந்தத்துடன் மற்றொரு தரப்பினரிடமிருந்து வட்டிக்கு கடன் வாங்குகின்றார்கள். அதாவது கடன் வாங்குவதற்கான இழப்பீடாக அசல் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கடன் வழங்குபவர்களுக்கு செலுத்துகிறார்கள். நான் இது வாசிக்கிறதுக்கு காரணம் இருக்குது, டெஃபினிஷனை சரியா பார்த்துக்கொள்ளுங்க. பெரும்பாலான கடன்களுக்கு முதிர்வு திகதி உள்ளது. அந்த நேரத்தில் கடன் வாங்கியவர் கடனை திருப்ப செலுத்த வேண்டும். கடன் மற்றும் கடன் குடும்பம் மற்றும் நண்பர்களிடையே முறைசாரா முறையில் சில்லறை மட்டத்திலும் வங்கிகள், அரசாங்கம் மற்றும் நிறுவன முதலீட்டாளர்கள் மூலமாக பெரிய அளவிலும் நிகழ்கின்றன. இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரணமான borrowers. இப்ப கிரெடிட் கார்டும் ஒரு borrower தான். அதே நேரத்துல ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லோனும் ஒரு borrower தான். ஹவுசிங் லோனாலும் borrowers. ஓகேவா? சோ தீஸ் ஆர் வெரி வெரி பேசிக் கான்செப்ட். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், இதுல பிரச்சனை இல்லை. ஐ திங்க் வி காட் a new joinee, query கர்ஷன. ஹாய், பேசுறது கேக்குதா? மிஸ் நான் மியூரி தான். எனக்கு அந்த ரைட் ரைட் ஓகே ஓகே ரைட், நோ ப்ராப்ளம் பண்ணி வந்தேன். சரி ஓகே ரைட் ஓகே. சோ மியூரி, நீங்க முதல்ல அந்த 6 lakhs இது பாத்தீங்க தானே? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? கொஞ்ச நேரம் நெட் கனெக்ட் ப்ராப்ளம், அதான் மட்ட மெயில்ல லாகின் பண்ணி வந்தேன். சரி நாட் a problem. சோ ஓகே, சோ இப்போ நாங்க கடன் வாங்குபவர்களை பத்தி பார்த்தோம். இந்த கடன் வாங்குபவர்களை டைப்ஸ் பார்க்கலாம். சரியா? இப்ப முதல்ல நீங்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்க, வங்கிய வகைகள் கேட்கும்போது சொன்னீங்க அந்த சில்லறை வகை சொன்னீங்க. அதுதான் இங்க வருதுங்க. ஒவ்வொரு வகையான கடன் வாங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு தனிநபர்கள், கூட்டாண்மை கம்பெனிஸ், தனியார் வரையறுக்கப்பட்டது, பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள், பெரிய கம்பெனிகள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அதெல்லாம் நிறைய இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பொதுவா மெயினா 2 வகையா பிரிக்கிறான். ரீட்டைல் borrowers, சில்லறை கடன் வாங்குபவர்கள். கார்பரேட் borrowers, பெரு நிறுவன கம்பெனி கடன் வாங்குபவர்கள். இப்ப இதுல வந்து ஆர்கியூம் பண்றதுக்கு நிறைய வகை இருக்கு. சில பேர் borrowers வித்தியாசமான பிரிப்பாங்க. உங்களோட பேங்க்ஸ்லயுமே சில பேர் இருக்கும். ரீட்டைல், கார்பரேட், MSME, மிடில் மார்க்கெட், SME, பிசினஸ் பேங்கிங், BB அப்படி இருக்கா? உங்களோட பேங்க்ஸ்ல இருக்குதா? டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குதா? Gloria, Titushika, Muri, வித்தியாசமான கடன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதா? இல்ல மிஸ், அப்படி இல்ல, கிரெடிட்ல தான் அதெல்லாம் பாப்பாங்க. அதான் சொல்றேன். கிரெடிட்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதா? ஓ, கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ். ஓகே. சோ இதெல்லாம் ஒவ்வொரு வகை இருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி, மைக்ரோ கம்பெனிஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த கம்பெனிஸ் இருக்குது, கார்பரேட் கம்பெனிஸ், ஹோல்சேல் கம்பெனிவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க MSME, மிடில் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிம்பாங்க. பிறகு சொல்லுவாங்க then they will say something else differently. 1 minute please. சாரி. ஸோ இப்ப அந்த மாதிரி எல்லா டைப்ஸையும் வந்து இந்த 2ஆ பிரிக்கலாம். ஒன்று சில்லறை கடன் வாங்குபவர்கள், பெரு நிறுவன கடன் வாங்குபவர்கள். சில்லறை கடன் வாங்குறன்னு பார்த்தா நீங்க பேரை பார்த்துட்டு யோசிக்க வேணாம், இந்த சின்ன இண்டிவிஜுவல் மட்டும்தான் வருது. அப்படி கிடையாது. சில்லறை கடன் வாங்குவதில்லை, இது பெருசா இருக்குது, பட் டோன்ட் வரி, எல்லாத்தையும் தானே போறது இல்லை. இதுல வந்து தனிநபரும் வருவாங்க. உங்களோட ஹவுசிங் லோன்ஸ், வெஹிக்கிள் லோன், பர்சனல் லோன் அவையும் வருவாங்க. சில்லறை வர்த்தகர்கள், மைக்ரோ ஃபைனான்ஸ், MSME நடுத்தர நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், விவசாயிகள், விவசாய கடன் வாங்குபவர்கள்,
வீடு வாகன நுகர்வோர்கள் பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் அவைகள், மற்றது எஜுகேஷனல் லோன், பர்சனல் லோன், கன்சியூமர் லோன்ஸ், டிராக்டர்ஸ், விவசாய பயிர்கடன், அது எல்லாமே இந்த சில்லறை கடன்ல வருது. இந்த நடுத்தர நிறுவனங்கள், மீடியம் SME சொல்ற ஸ்மால் மீடியம் அண்ட் என்டர்பிரைசஸ், அதாவது சில பேர் ஒவ்வொரு வகையா பிரிப்பாங்க. 300 மில்லியன் டர்ன் ஓவருக்கு உட்பட்ட கம்பெனிஸ், 100 மில்லியன்ஸ், ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க் படி ஒவ்வொரு வர்க்கமா பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் டைப்ஸ் தான் இந்த சில்லறை கடன் மாதிரி. சில்லறை கடைன்னு நீங்க சொல்லுவீங்க, பக்கத்துல போய் ஒரு அரிசி பருப்பு வாங்குற சில்லறை கடை, அந்த ஞாபகத்துல வைக்க வேணாம். இது சின்ன சைஸ் கடன் அப்படின்ற அர்த்தத்துல தான் இது வருது. ஓகேவா, கிளியரா? அதே மாதிரி பெருநிறுவன கடன், கம்பெனி கடன் என்று சொல்லும் போது அனைத்து பொதுத்துறை வங்கிகள், முக்கிய தனியார் துறை வங்கிகள், இலங்கையில் உள்ள வெளிநாட்டு வங்கிகள், வர்த்தக வங்கிகள் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், விதிவிலக்காக பெரிய உள்நாட்டு தொழில்துறை மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், மற்றது கம்பெனி உண்டியல் தள்ளுபடி, ஏற்றுமதி கடன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கார்பரேட்ஸ், கொஞ்சம் பெரிய மற்றது மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இதுக்குள்ள வரும். அப்படி வாங்கும் போது அவை பெருநிறுவன கடனுக்கு வருது. இன்னொரு இருக்கு சிண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கிகள் இடைநிலை பகிர்ந்து கொள்ள சொல்லுவோம். ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு பேங்க்ஸுக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கம்பெனி வந்து, ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு பேங்க் HNB வந்து கேக்குது, எனக்கு வந்து 10 பில்லியனுக்கு லோன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து ஒரு த்ரெஷோல்ட் இருக்கு, ஒரு வரமுறை இருக்குது. ஒரு கம்பெனிக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு மேக்சிமம் அந்த ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய நாங்க பே பண்ணிட்டோம்டா அந்த கம்பெனிக்கு இது நடந்து கம்பெனி எடுத்து மூடினா கொடுத்த காசு திரும்பி வர போறது இல்லை. தேனானே NPLக்கு போயிடும், நான் பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடும். அப்ப நாங்க அதை காசை கொடுத்தாங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். அப்ப அது ரிஸ்க் கூட. அப்ப சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பெரிய லோன்ஸ் கொஞ்சம் ரிஸ்கா தோன்றதுல ரெண்டு பேங்க் சேர்ந்து செய்யும். இப்ப HNBயும் செலானும் சேர்ந்து சொல்லும், அவங்களோட 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சொல்லும், ஓகே இது நல்ல டீல் நல்லா இருக்கு, இந்த லோன் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான லோன். ஆனா அதே நேரத்துல ஒரு ஆள் மட்டுமே எடுத்து செய்யற அளவுக்கு இது கொஞ்சம் ரிஸ்கான லோன். அப்ப 2 பேர் மானிட்டர் பண்ணும்போது ரெண்டு பேங்க்ஸ் மானிட்டர் பண்ணும், 2 டிபார்ட்மெண்ட் மானிட்டர் பண்ணும். பிரைசிங்ல நல்லா நெகோசியேட் பண்ணலாம், ரேட்ஸ் நல்லா கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க நெகோசியேட் பண்ணலாம். அந்த கம்பெனியும் விளையாடல, அது 2 பேங்க் பார்த்து கொண்டிருக்குது, ஒளிச்சு மறைச்சு செய்யவும் மேலாது. அப்ப கூட்டா சேர்ந்து கொடுக்குறது, அதுதான் சிண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை இருக்கு, கூட்ட திட்ட நிதி என்று சொல்லுவாங்க. கம்பெனி தவணை கடன், தொழிற்பட மூலதன கடன், கையகப்படுத்தல் நிதி, இது எல்லாமே இந்த பெரு நிறுவன கடன் வாங்குறது, பெரிய நிறுவன கடனுக்குலாம் வரும். ஓகேவா, கிளியரா? சிம்பிளா சொன்னா சில்லறை கடன் வாங்குபவர்கள், பெருநிறுவன கடன் வாங்குபவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து எந்தெந்த வகையில சில்லறை கடன் அடக்க போகணும், எந்தெந்த வகையில பெருநிறுவன கடனை அடக்க போகணும். நீங்க இந்த பிறகு நோட்ஸையும் இதையும் டீட்டெயிலா வாசிக்கும் போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா விளங்கும். ஓகேவா, கிளியரா? சொன்னது கிளியரா கேட்டுதா? எனி டவுட்ஸ்? சில்லறை கடன், பெருநிறுவன கடன்? Gloria, Muri, Titushika? No, madam. Okay, then. Good. So basically you are clear on that. இப்ப மியூரி இல்லாத காரணத்தால just take 1 minute. மியூரி அந்த 6 lakhs நீங்க இருந்தீங்களா? உங்களுக்கு கிளியரா? மியூரி 6 lakhs deposit insurance ஸ்கீமுக்கு நீங்க இருந்தீங்களா? உங்களுக்கு கிளியரா தெரியுதா? அது அந்த டைம் தான் வந்தேன். இல்ல மிஸ் வரல இல்லையா? ஓகே, ஜஸ்ட் குவிக்கா சொல்றது, இலங்கை மத்திய வங்கியால ஒரு வங்கி இல்ல ஒரு நிறுவனம் உரிமம் ரத்து செய்யப்பட்டால், லைசன்ஸ் கேன்சல் பண்ணா, ஒரு நிறுவனத்தின் ஒரு வைப்பு தொகையாளுக்கு அதிகபட்சமாக 6 lakhs செலுத்தப்படும். ஓகேயா? நீங்க ஒரு 1 மில்லியன் போட்டாலும் சரி, 50 மில்லியன் போட்டாலும் சரி, ஒரு கம்பெனி வந்து 100 மில்லியன் போட்டாலும் சரி, சென்ட்ரல் பேங்கால லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டா, திருப்பி காசு கேட்டா, நீங்க போய் திருப்பி அந்த கம்பெனில பேங்க்ல காசு கேட்டா, மேக்சிமம் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸின் பிரகாரம் 6 lakhs மேக்சிமம் தருவாங்க. பேங்க் நினைச்சு உங்களுக்கு வேற காசு கொடுத்தா அது வேற கதை. பட் மேக்சிமம் கொடுக்கறது 6 lakhs அண்டர் டிபாசிட் ஸ்ரீலங்கா டிபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி சப்போர்ட் டீம், இலங்கை வைப்பு காப்பீடு மற்றும் பணப்புழக்க ஆதரவு விதிகளின் அடிப்படையில். இதுல என்ன முக்கியம், இது முந்தி ஸ்டார்ட் பண்ணும்போது 2 lakhsல ஸ்டார்ட் பண்ணதாக்கும், 4 lakhs ஆகி இப்ப கடைசியா 6 lakhsல நிக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மற்றது வந்து இந்த வைப்பு காப்பீடு என்று சொல்றது வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து
ஒரு டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்குள்ள என்டர் ஆகி இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கொண்டு இருக்குது. ஏதும் கேஸ் ஆனா அதாவது அந்த ஃபைனான்ஸ் லைசன்ஸ் சென்ட்ரல் பேங்க் கேன்சல் ஆனா மட்டும் இந்த பர்டிகுலர் 6 lakhs வந்து எஃபெக்டிவ் ஆகும். கிளியரா உங்களுக்கு சுருக்கமா சொல்லலாம். ஓகே, சோ 6 lakh இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட், தென் அடுத்த ஸ்லைட். ஓகே, அது சரி. ஓகே, உங்களுக்கு ஸ்லைபோ AWPLR அப்படின்றது ஏதாவது தெரியுமா? ஸ்லைபோ AWPLR என்ன தெரியுமா? தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லைபோ, லைபோ. அந்த ஸ்லைபர்ன்றது ஏதோ லண்டன் சம்பந்தமா ரேட்ஸ் தெரியல, ஞாபகம் இல்ல. ஓகே, ஸ்லைபர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சரி, anyone else? Anyone else? ஓகே, ஸ்லைபோ வந்து இப்போ யூசுவலி வந்து செய்யறது இல்லை. இப்போ இதுல பாருங்க போட்டிருக்காங்க, டிசைட் டிஸ்கண்டினியூ த கம்பைலேஷன் பப்ளிகேஷன் ஆஃப் ஸ்லைபோ. என்ன அவ்வளவு பெரிய லேக் ஆஃப் யூசேஜ். ஸ்லைபோண்டா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போனதுக்காக தான் இது போட்டேன் நான். ஸ்லைபோன்னு சொல்றது வந்து ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட். சரியா? ஸ்லைபோன்றது இலங்கை இன்டர் வங்கி வழங்கும் விகிதம். அதாவது இன்டர் பேங்க்ஸ் வந்து யூசுவலி வந்து ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்ல இருந்து கடன் எடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப அதை கோட் பண்ற ரேட். அப்ப யூசுவலி வந்து 1 day 7 day 3 months அந்த மாதிரி ரேட்ல கம்ப்யூட் பண்ணி ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்ல கடன் எடுக்கிற சான்சஸ் இருக்கு தானே. அதாவது அவங்களோட பொசிஷனை நேர்படுத்தி கொடுறதுக்காக காசுகள் எதுவும் குறைஞ்சு போனா எப்படி நாங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கம்பெனி போய் கடன் வாங்குறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கு இடையில வந்து லைன்ஸ் இருக்கும், கிரெடிட் லைன்ஸ் இருக்கும். அப்ப அந்த ரேட்ஸை வச்சு ஒரு ஜென்ரலா இதுதான் இந்த இன்டர் பேங்க்ல போற ரேட் இருக்குது. நீங்க சொன்ன லைபோர்னு இருக்குல்ல, அது இன்னும் எஃபெக்டிவா இருக்குது. இட்ஸ் கால் லைபோ. அது நான் இதுல போடல. லண்டன் இன்டர் பேங்க் பாரோயிங் ரேட், அது டெஃபினிஷன் சொல்றேன். லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர்ட் ரேட், சரியா, இஸ் பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் at which major global banks lend to one another international interbank for short term loans. எப்படின்னா ஸ்லைபோ இன்டர் பேங்க் ஸ்ரீலங்காக்குள்ள எப்படி நடக்குதோ அதே மாதிரி மேஜர் வேர்ல்ட் வைட் உள்ள பேங்க்ஸ் வந்து சொல்லுங்க. இப்ப ஆஸ்திரேலியன் பேங்க், கனடியன் பேங்க்ல இருந்து கடன் வாங்கின, அமெரிக்கன் பேங்க், லண்டன் ஸ்டாக் இதுல இருந்து கடன் வாங்கி இருக்குது. அப்படி இருந்து வாங்கும் போது அவங்க ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே அக்ரிகேட் பண்ணி ஒரு 3 monthsக்கு இவங்க என்ன ரேட் கொடுத்தாங்க, 1 week என்ன ரேட் கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் போட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதான் ஸ்லைபோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகே தான், அது லைபோ, அது லண்டன் பேங்க், அது இன்னும் இருக்குது. AWPLR அப்படின்னா என்ன? Do you know AWPLR என்னன்னு தெரியுமா? யாராவது? AWPLR இதுல இந்த ஸ்லைபோ இதுலயும் இருக்குது. இந்த வெப்சைட்ல பாருங்க, ஸ்லைபோ இருக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியுது, யூசுவலி நோ ரெக்கார்ட்ஸ். இப்ப பெருசா அவங்க பப்ளிஷ் பண்ற இல்ல, அதனால நோ ரெக்கார்ட்ஸ். கடைசியா பாருங்க, இதுல கமர்ஷியல் பேங்க் லெண்டிங் அண்ட் டிபாசிட் ரேட்ஸ். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், தெரியுது. ஓகே, இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா AWPR PLR 2 தான். அவரேஜ் வெயிட்டட் பிரைம் லெண்டிங் ரேட். இதாவது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க திதிக்ஷா போய் கேக்குற ஒரு பேங்க் கிட்ட எனக்கு இந்த 10% லோன் எடுக்கிறா, மியூரி போய் இன்னொரு பேங்க்ல 12% எடுக்கிறா, மற்றது then the other person Gloria போய் கேக்குறா ஒரு 13% லோன் கேக்குறா. சரியா? அப்ப 10, 12, 13 அத மூண்டையும் கூட்டி
3 பேருக்கும் 6 months லோன் கொடுக்குறீங்க, நான் 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அவரேஜா எடுத்து நான் அந்த 6 monthsக்கு எடுக்க அந்த இன்றைக்கு எல்லா பேங்க்ஸும் இந்த ரேட்ல தான் அவரேஜா லோன் கொடுத்துருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணும். நீங்க 6 monthsக்கு லோன் எடுத்தீங்கன்னா 6 months லோன்ஸ் ரேட் எப்படி போகுது, ஓடி எடுத்தீங்கன்னா ஓடி ரேட் எப்படி போகுது, கூட்டி போட்டு எத்தனை பேங்க்ஸோ அதுக்கு என்ன அவரேஜா கொடுக்குறீங்களோ அந்த ரேட். அப்ப இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் எண்ட் ஆஃப் வீக் 2nd July 2021 அந்த டேல வந்து வீக்லி AWPLR 5.51ல கொடுத்துருக்கு, மந்த்லி 5.67. அதாவது ஓடி எதுவும் கொடுத்திருந்தா இந்த 5.67 ரேஞ்சில தான் அவரேஜா போயிருக்குது. 6 months லோன்ஸ் எதுவும் போயிருக்குது 5.7ல ரஃப்லி ஷார்ட் டேர்ம். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் பை தி வே. அதே மாதிரி டிபாசிட் அவரேஜ் வெயிட்டட் டிபாசிட் ரேட் அதுவும் இப்படித்தான். மந்த்லி 6 months பாத்தீங்கன்னா 30th June வழக்கமா இது வீக்லி மந்த்லி இதுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். இந்த பாத்தீங்கன்னா போகுது. அதே மாதிரி பிக்ஸ் டிபாசிட் ரேட் 5.82 இப்ப உள்ள பிக்ஸ் டிபாசிட் இந்த ரேஞ்சில போய்கொண்டு இருக்குது. கிளியரா இது? இந்த ஷீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்களோட பேங்கிங் சிஸ்டத்துல அவரேஜா ஒரு பேங்க்ல நாங்க லென் பண்ண போகும்போது என்ன ரேட்ல வந்து ஜெனரலா நடந்து கொண்டு இருக்கு. இப்ப யூஸ்வலா நீங்க பிராக்டிகலி பாத்தீங்கன்னா கிரெடிட்ல வேலை செய்யற யாரு இதுல? குளோரியாவா? யாரு அது மத்தவர் நினைக்கிறேன், அது போயிட்டார், ட்ராப் ஆயிட்டார். சோ கிரெடிட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து லோன் ரேட் கேட்டா எனக்கு இப்ப நீங்க 6 monthsக்கு ஷார்ட் டேர்ம் வேணும் என்ன ரேட் தருவீங்கன்னு கேட்டா யூஸ்வலி கிரெடிட்ல உள்ளாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? யூஸ்வலி இந்த இதை பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு இன்டர்னலா ஒரு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இல்லாத பட்சத்துல இந்த இதை பார்த்து AWPLR plus 2% அப்படிம்பாங்க. சரியா? அப்ப அதாவது AWPLR 5.7 ஒரு ரேட் வந்து 2.27 அப்படிம்பாங்க. அதாவது இதை காஸ்ட் உங்களுக்கு இந்த ரேட்ல இருக்குது ரஃப்லி 2% இது கூட. அப்ப எங்களோட ரேட் வந்து 7.7% அப்படின்னா அப்ப இவர் நீங்க போய் இன்னொரு பேங்க் செலான்ல போயிட்டு HNBல போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் எனக்கு இந்த ரேட் கிடைக்குதுன்னா அப்ப நான் AWPLR plus 1.5 தரேன் நீங்க என்னட்ட வாங்க அப்படின்பார். புரியுதா? சோ அதுல அது இதை பேஸ் பண்ணித்தான் ஈவன் பேங்கிங் சிஸ்டத்துல நெகோசியேஷன்ஸ் கூட நடக்கிறது. புரிஞ்சுதா? கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஜெனரல் நாலேஜுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். டே டு டே கார்பரேட் பேங்கிங்ல இருக்கிறார்கள், பிசினஸ் கஸ்டமர்ஸோட டீல் பண்றார்கள். ஸ்பெசிபிக்கலி நான் அந்த சாட்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த லிங்க். யூஸ்வலி செய்யற விஷயம். கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேட்கறதுக்கு இதுல? எனி டவுட் சோஃபா? எனி டவுட்ஸ்? நீங்க படிச்சதுல எனி டவுட்ஸ்? நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இன்றைக்கு நோட்ஸ் ஐ திங்க் திஸ் இஸ் சஃபிஷியன்ட். நீங்க படிச்சதுல எதுவும் டவுட் இருக்கா? சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப கிளியர் பண்ணிட்டு அடுத்தது போலாம். ஓகே தானே? சோ இட்ஸ் வெரி பேசிக். நாங்க படிச்சது ரொம்ப பேசிக்கானது. பட் கொஞ்சம் புதுசான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நாங்க படிச்சுனாங்க. சோ இதுல நாங்க இப்ப ஜஸ்ட் ரீகேப். நாங்க வங்கிகளை பத்தி பார்த்தோம், அறிமுகம், என்னென்ன இந்த இனி வார 10-12 வாரங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத பார்த்தோம். நிதியியல் வாடிக்கையான வகைகளை பார்த்தோம், கிளையன்ட் கான்ஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பார்க்க போறோம்ன்றது சொன்னோம், மார்க்கெட்டிங் பத்தி பார்க்க போறோம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம், கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் லாஸ் பத்தி பார்க்க போறோம். இன்றைக்கு பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் கிளையன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் லைட்டான சப்ஜெக்ட். டிபாசிட்டர் என்னென்ன வகைகள், டிபாசிட்டர்ஸ், பாரோவர், இன்வெஸ்டர்ஸ். அடுத்தது இதையும் பார்த்துருவோம். ஸோ அது ஈஸியா இருக்கும், அந்த ஒரு ஃபுல் செட்டா முடிச்ச மாதிரி இருக்கும். வெயிட், இதுல வந்து இன்வெஸ்டர்ஸ் இல்ல வேணாம், அது அடுத்த கிளாஸே பார்ப்போம். இது ரெண்டு வகை பார்த்தோம். வைப்பாளர்கள், கடன் வாங்குபவர்கள் பார்த்தோம். டிபாசிட்டர்ஸ் அண்ட் பாரோவர்ஸ் பார்த்தோம். அதுல வந்து வைப்பு மற்றும் வைப்பாளர்கள் அதுலயும் வகைகள் பார்த்தோம். என்ன மாதிரி வகைகள், கேள்வி வைப்புகள், சேமிப்பு வைப்புகள், தவணை வைப்புகள் பார்த்தோம். என்னென்ன வித்தியாசங்களை பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அன்ற இதுகளை பார்த்தோம். மற்றது நவீன வைப்பு முறைகளை பற்றி பார்த்தோம். மற்றது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம், இந்த 6 lakhs all insured regulation of Sri Lanka in deposit insurance and liquidity support ஸ்கீமுக்களால நடக்கிறத பார்த்தேன். இது கண்டிப்பா உங்களோட தமிழும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேணும். பரோஸ் பத்தி பார்த்தோம், அவங்களோட டைப், சில்லறை கடன், பெருநிறுவன கடன்களை பத்தி பார்த்தோம். மற்றது AWPLR, ஸ்லைபோ அதுகளை பற்றியும் பார்த்தோம். ஓகேவா? சோ நான் இப்ப 2-3 கொஸ்டின் பேப்பர், ஆல்ரெடி 5:40. சோ லெட்ஸ் டேக் a few question papers. அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னு வருதுன்னு. அது இப்ப டைம் இருந்தா மிச்சத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணலாம். ஓகேவா? ரைட்.
உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸுக்கு உங்கள்கிட்ட இப்ப அப்லோட் பண்ணி இருக்கா உங்களோட கையில? நான் நெக்கையில இப்ப அப்லோட் பண்ணி இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கா உங்களோட அந்த லைப்ரரியில? பாத்தீங்களா யாராவது? எனிவன்? எந்த நோட்ஸுமே இல்ல மிஸ். ஓகே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஸோ நாட் டு வரி. நோட்ஸ் வந்து எப்படி இப்போ நான் காட்டின நோட்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகி இருக்கே இல்லையா? ஆக்சுவலி என்னட்ட இல்ல. எனக்கு அதுல சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்கு அந்த கிளாஸ் ரூம்ல. சோ அதனால எனக்கு ஓகே, நீங்க கவிந்திரன் தான் நினைக்கிறேன் உங்களோட கோஆர்டினேட்டர் ஒருக்கா பேசிடுங்க. குளோரியா அண்ட் மயூரி சாரி, நோட்ஸ் இருக்கா உங்கள்ட்ட? சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். பாஸ் பேப்பர்ஸ் இருக்கா? பாஸ் பேப்பர்ஸ் 2009. ஓகே ஓகே. ஸோ எனிவே பாஸ் பேப்பர்ஸும் ஐ வுட் சஜஸ்ட் எல்லா ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஐ திங்க் யூஸ்வலி கடைசி முடிவில் தேவில் அப்லோடுன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி முடிவில் இந்த பாஸ் பேப்பர் செஷன் செய்யும்போது அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. பட் அப்ரண்டா எடுத்து வைக்கிறதும் தப்பு இல்லை. ஸோ நான் இடைக்கிட 2-3 பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது மார்ச் 2019 பேப்பர். உங்களுக்கு என்னோட இது கிளியரா தெரியுது இல்லையா? தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா கிளியா? எஸ் மிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். ஓகே, MCQ தான் முதல்ல பாப்போம். அது லைட்டா இருக்கும். just to start up with பின்வருவனவற்றில் சாரி கேக்குதா? ஓகே, பின்வருவனவற்றில் எது மூலதன நிதிகளை திரட்டவும் அவற்றுக்கு சொந்தமாக வைத்திருப்பது அவர் தேவையானவர்களுக்கு கைமாற்ற உதவும் நிதியியல் இடையீட்டாளர் ஃபைனான்சியல் இன்டர்மீடியரி ஆவார். நல்லா வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒவ்வொரு ஹிண்ட் வச்சிருப்பாங்க. மூலதன நிதிகளை திரட்டவும் அவற்றை சொந்தமாக வைத்திருப்பவரிடமிருந்து தேவையானவர்களுக்கு கைமாற்ற உதவும் நிதியியல் இடையீட்டாளர் ஆவார். குத்தகை நிதி லீசிங் ஃபைனான்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஆரம்ப முயற்சி மூலதனம், வணிக வங்கியாளர் மர்ச்சன்ட் பேங்கர், ஹையர் பர்ச்சேசர் வாடகை கொள்வனவாளர். ஒருத்தர் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. குத்தகை நிதி. யார் குத்தகை சொன்னது? மியூரியா? எஸ் மிஸ். மியூரின் குத்தகை. அடுத்தால் பிரதீக்ஷா? குத்தகையா தான் இருக்கணும். ஓகே, அடுத்தால் ஓகே குளோரியா? குத்தகைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, 3 பேருமே புல குத்தகை இல்லை. ஓகேயா? லீசிங் ஃபைனான்ஸ் என்று சொல்றது உங்களோட வெஹிக்கிள் லீஸ் பண்றது இருக்கு இல்லையா? குத்தகைன்னு சொன்னா பேரை வச்சு கொஞ்சம் குழம்பு வேணாம். இதுதான் இங்கிலீஷ் வேர்ட் வந்து கொஞ்சம் முக்கியம். சைட்ல போட்டுருப்பாங்க லீசிங் ஃபைனான்ஸ் இருக்கு இல்லையா? லீசிங் ஃபைனான்ஸ் என்று சொல்றது வந்து வெஹிக்கிள் இல்லாட்டி ஹவுசிங் லீசிங், குத்தகை எடுக்கிறது. ஒரு வாடகையும் ஒரு வகையான குத்தகை தான். வாடகை வந்து வாடகை கொள்வன, ஹையர் பர்ச்சேஸ் என்று கடைசியா பாருங்க வாடகை கொள்வனவாளர். இப்ப இது குத்தகையும் வாடகையும் ஒரு விதமான ஒரு பொருள் வந்து ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சு நாங்க சொல்லுவோம் ஒரு வீடு வாங்குறோம், வீடு லீஸுக்கு எடுக்கிறோம், ஒரு வெஹிக்கிள லீஸ் எடுக்கிறோம், ஒரு காரை லீஸ் எடுக்கிறோம். அப்ப காரை வச்சுக்கொண்டு அந்த அவருக்கு வந்து நாங்க கார் வாங்குறதுக்கு நாங்க ஒரு லீஸ்ல கொடுப்போம், இல்லாட்டி ஹையர் பர்ச்சேஸுக்கு எடுப்போம். அப்ப அந்த காரை வாங்குறதுக்காக ஒரு ஃபைனான்ஸ் பண்றாங்க. அதுதான் அந்த முதலாவது 4வது வழி. ஆனா கொஸ்டின் பாருங்க, மூலதன நிதிகளை திரட்ட. மூலதனம் என்ன? கேபிட்டல். சரியா? மூலதன நிதிகளை திரட்ட. இது வந்து நாங்க ஃபர்ஸ்டா படிச்ச கொஸ்டின் என்ன? பேங்கர்ஸ் நாங்க என்ன செய்யறோம்? நாங்க காசு இருக்கிறார்களிடம் இருந்து வாங்கி இல்லாத ஆட்களுக்கு கொடுப்போம். கரெக்ட்? அதுதானே பண்றோம். அப்ப இங்க கொஸ்டினும் அதுதான் கேட்டிருக்காங்க. அவற்றை சொந்தமாக வைத்திருப்பவரிடமிருந்து தேவையானது கைமாட்ட. ஏன் நீங்க ஒருத்தரும் வணிக வங்கியாளர் சொல்லல, மர்ச்சன்ட் பேங்கர்ன்னு சொல்லல? அது க்ளோஸா வருது. வணிக வங்கியாளர்னு நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு அத மர்ச்சன்ட் பேங்க்னு சொல்றது ஒரு அது நாங்க முதல்ல பார்த்தோம். என்ன சொல்றது? பெருநிறுவன கடன், சிறு நிறுவன கடன் பார்த்தோம் இல்லையா? அவர்
அப்ப காசு இருக்கிறார்கள் இல்லாதாக்கிட்ட இருந்து இந்த மாதிரி பிசினஸுக்கு அதுல கொடுப்பேன். அவர்தான் வணிக வங்கியாளர். பேர்ல இருக்கு பாருங்க, வணிக வங்கி, ட்ரேடிங். அதாவது சொல்லுவன் அரிசி பருப்பு இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இல்லாட்டி எக்ஸ்போர்ட் பண்றது, அப்படி ஏதாவது செய்தா வணிகம், டிரான்சாக்ஷன், ட்ரேட் செய்தா தான் அந்த வணிக வங்கியாளர் வருவார். ஆன்சர் வந்து ஆரம்ப முயற்சி மூலதனம், வெஞ்சர் கேபிட்டல். இந்த கொஸ்டின் அகைன் சொன்ன இதை பாருங்க, மூலதன நிதிகளை திரட்ட. மூலதனம் என்று சொன்னா ஒரு கேபிட்டல். ஒருத்தருக்கு ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு காசு இல்ல, ஒரு கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுதான் இந்த மூலதனம் சொல்றது. முதலாவது மூலதனம் இந்த ஃபர்ஸ்டா காசு கொடுத்துதான் அந்த பிசினஸ் உருவாக்கணும். அது நிதிகளை திரட்டுறதுக்கு சொந்தமாக வைத்திருப்பது வெஞ்சர் கேபிட்டல். அப்ப இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம்ஸ் என்ன செய்யும், அவங்களுக்கு ஒரு காசு எடுத்து இல்லாதாக்க எடுத்து இந்த பிசினஸ் ரன் பண்றவங்களுக்கு காசு கொடுக்கும். அது உருவாக்குற ஃபைனான்சியல் இன்டர்மீடியட் தான் வெஞ்சர் கேபிட்டல். அப்ப ஆன்சர் வந்து வெஞ்சர் கேபிட்டல். கிளியரா? கன்ஃபியூசிங்கா இருக்கா இந்த क्वेश्चन? ஆன்சர் கிளியரா இருக்கா? இல்ல மிஸ், அந்த வெஞ்சர் கேபிட்டல் விளங்கல. ஓகே, வெஞ்சர் கேபிட்டல்னா ஆரம்ப முயற்சி மூலதனம். ஒரு பிசினஸ் தொடங்க போறீங்க நீங்க, ஓகேவா? ஒரு பிசினஸ் தொடங்கினா இப்ப நீங்க சொல்லுங்க மியூரி, நீங்க ஒரு சொல்லுவோம் ஒரு சொல்லுவோம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க போறீங்க, சரியா? இந்த சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு நீங்க ஒரு இடம் பார்க்கணும் இல்லையா? ஒரு வாடகைக்கு இடம் எடுக்கணும், மெஷின்ஸ் வாங்கி போடணும், கேஷ் மெஷின் வாங்கி போடணும், அந்த ஷெல்ஃப்ஸ் வாங்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு இருக்கா? மேபி கொஞ்சம் இருக்கலாம், இல்ல இல்லையா? பெரிய பெரிய ஒரு சொல்லுவோம் 10 மில்லியன் தேவைப்படும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட்டப்க்கு 10 மில்லியன் தேவை. உங்கள்ட்ட ஒரு 1 or 2 மில்லியன் தான் கையில இருக்கு. மிச்ச அமௌண்ட்டுக்கு நீங்க என்ன செய்வீங்க? ஒன்று பேங்க்குக்கு லோனுக்கு போவீங்க, சரியா? ஒன்று பேங்க் லோன் போவீங்க. ட்ரேடிங், அப்ப நீங்க ஒரு அந்த பேங்க் லோனு போய் சொல்லுங்க, எனக்கு இந்த செட்டப்பை செய்யறதுக்கு காசு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. அது ஒரு வகை. ரெண்டாவது வகை, நீங்க ஒரு சாமான இம்போர்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு கெலாக்ஸ் கார்ன்ஃபிளெக்ஸ், அதை நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல வைக்கிறதுக்கு இம்போர்ட் பண்ண. அப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு செட்டப் பண்றதுக்கு காசும் வேணும், அந்த கெலாக் கார்ன்ஃபிளெக்ஸை ஆஸ்திரேலியால இருந்து இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு எனக்கு இம்போர்ட் லைன் வேணும். எல்சி, லெட்டர் ஆஃப் கிரெடிட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓவர் டிராஃப்ட், நாணய கடிதம், மற்றது கேரண்டி ஃபார்ம்ஸ். அப்படியே ட்ரேட்ல சம்பந்தப்பட்ட ஒரு விதமான பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த கிரெடிட் பேக்கேஜ் எனக்கு வேணும்னு கேக்குறீங்க. அப்ப இதுல ரெண்டு கேக்குறீங்க. ஒன்று உங்களோட பிசினஸ் உருவாக்குறதுக்கு, உங்களோட முயற்சியை உருவாக்குறதுக்கு ஒரு காசு கேக்குறீங்க, அதே நேரத்துல ட்ரேட் டிரான்சாக்சன் செய்யறதுக்கு காசு கேக்குறீங்க. அப்ப அந்த முயற்சி உருவாக்குறதுக்கு காசு தான் அந்த ஆரம்ப முயற்சி மூலதனம், வெஞ்சர் கேபிட்டல் சொல்றது. நீங்க ஆரம்ப முயற்சி, உங்களுக்கு காசு இல்ல, மூலதனம்ன்றது கேபிட்டல். அப்ப அந்த செட்டப்பை செய்யறதுக்கு கேபிட்டல். மற்றது கேபிட்டல் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவாங்க, அதாவது ட்ரேடிங் சைக்கிள், அதுதான் வணிக வங்கியாளர். மர்ச்சன்ட் பேங்க், அது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மர்ச்சன்ட் பேங்க்ல நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் இதோட எக்ஸாம்பிளா சொன்னேன். அப்ப இங்க கேட்ட கேள்வி வந்து மூலதன நிதிகளை திரட்ட, இதுதான் எங்களோட கேட்ச் ஃப்ரேஸ். அப்ப க்ளோஸா இப்ப நீங்க குத்தகை நிதி வாடகை குழுவா என்ன பிரச்சனைனா, ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்குள்ள வந்துடுறீங்க. இவங்க கேட்டது அது இல்லையே, அவங்க கேட்டது மூலதன நிதிகளை திரட்டு. அப்ப அந்த திரட்டுறது வந்து மூலதனம் வந்தோடனே நீங்க அலர்ட் ஆக வேண்டியது அந்த பேர்ல. சில போல ட்ரிக்கா இருக்கும், கொஸ்டின்ஸ் ட்ரிக்கா இருக்கும். மூலதனம் வித்தியாசமான நீங்க பிளைண்ட்லி அதை போட முடியாது. பட் இந்த மூலதன நிதிகள் கண்டிப்பா ஒரு அது சம்பந்தப்பட்ட பேங்கர்ஸா தான் இருக்கும். சோ ஒன்று வணிக வங்கியாளர், ஏதாவது டிரான்சாக்சன் பேஸ்ட் வந்திருந்தா சில போல இந்த வணிக வங்கியாளர் வந்திருப்போம். இல்லாதபடியா மூலதன ஆரம்ப முயற்சி மூலதனம், இதுதான் சரியான பதில். கிளியரா? இப்ப நிதியியல் இடையீட்டத்தை செய்யற மிஸ் வங்கியாளர் தானே, அப்ப அது ஆன்சரா வராதா? நாங்க வங்கி, இப்ப குத்தகையும் வங்கி தானே, குத்தகையும் வங்கி தானேடா. இப்ப HNB ல ஃபைனான்ஸ் இருக்கு தானே, லோன் டிவிஷன் இருக்கு, ஃபைனான்ஸ் டிவிஷன் இருக்கு, ஹையர் பர்ச்சேஸ் டிவிஷன் இருக்குது, லீசிங் டிவிஷன் இருக்குது. இப்ப நாலுமே வாங்கி, நீங்க சொல்றது சரி, இந்த நாலுமே ஃபைனான்சியல் இன்டர்மீடியட் தான். நீங்க சொல்றது சரி, இந்த நாலுமே ஃபைனான்சியல் இன்டர்மீடியட். நாங்க கைமாற்ற உதவுறோம். அகெயின் இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். மூலதன நிதி, குத்தகைக்கு வாரது வந்து குத்தகை நிதி, வாடகைக்கு இது மட்டும் அதுக்குரிய வாடகை கொள்வனவாளருக்கு எடுப்போம். வெஹிக்கிள் லோன்ஸ் எடுத்தா வாகன வசதி, வாகன ஹையர் பர்ச்சேஸா வரும். வணிக சம்பந்தப்பட்டதை எடுத்தா வணிக வங்கியாளர் வரும். ஆனா இங்க கேட்டிருக்க கொஸ்டின் நாலுமே ஃபைனான்சியல் இன்டர்மீடியட் தான். கேட்ச் ஃப்ரேஸ் மூலதன நிதிகளை திரட்ட.
இன்னும் கன்ஃபியூஸா இருக்கா? கிளியரா? ஓகே மிஸ். ஏன்னா இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, ரொம்ப பார்க்க சிம்பிளா இருக்குது, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். பட் அந்த அந்த ஒரு சின்ன இந்த மூலதன நிதிகளை வச்சுதான் மிச்சத்தை விளையாடி இருக்கிறாங்க. ஏன்னா நாலுமே எல்லாமே ஒன்று கிட்ட போற கொஸ்டின் ஆன்சரா தான் இருக்குது. ஓகேவா மேரி? எஸ் மிஸ். அது புலவர சான்சஸ் ஈஸி. ஏன்னா இதை காட்டுற காரணம்னா நீங்க நினைக்கலாம் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிள். இட் இஸ் சிம்பிள். ஆனா கேட்கிற கேள்விகள் ரொம்ப ட்ரிக்கியா வரும். ஏன்னா சிம்பிள்ன்ற காரணத்தாலேயே உங்களை ட்ரிக் ஆக்குறதுக்கு they will do the questions. திதுஷிகா, குளோரியா, கிளியரா கொஸ்டின் ஆன்சரும்? மிஸ். யா, சோ இப்படித்தான் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும், கொஞ்சம் ட்ரிக்கியா. அதுதான் ஈவன் ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட்னா கூட கவனமா பார்க்க வேண்டிய காரணம் இது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வாடிக்கையாளர் ஒரு வங்கியில் முதலீடு செய்யக்கூடிய உயர் திரவத்தன்மையுடைய பொறுப்புசார் சாதனம் லயபிலிட்டி ப்ராடக்ட் பின்வருவனவற்றில் எதுவாகும்? அகெயின், ஒரு வாடிக்கையாளர் ஒரு வங்கியில் முதலீடு செய்யக்கூடிய உயர் திரவத்தன்மையுடைய பொறுப்புசார் சாதனம் லயபிலிட்டி ப்ராடக்ட் பின்வருவனவற்றில் எதுவாகும்? சேமிப்பு கணக்கு, அழைப்பு வைப்பு, திரைசேரி உண்டியல், நிலையான வைப்பு. இந்த டைப்ஸ் பத்தி இன்னும் டீடைலா பாப்போம். ஜெனரலா சொல்லுங்க. சேவிங்ஸ் அக்கவுண்ட். சேமிப்பு கணக்கு. யார் சொன்னது? மியூரியம், குளோரியாவா? திதோஷிகா, ஆன்சர். கொஸ்டின் ஒருக்கா திரும்ப காட்டுங்க. வாடிக்கையாளர் வங்கியில் முதலீடு செய்யக்கூடிய உயர் திரவத்தன்மையுடைய பொறுப்பு சார் சாதனம் லயபிலிட்டி ப்ராடக்ட் பின்வருவனவற்றில் எது? ஹை லிக்விடிட்டி. தமிழ் இங்கிலீஷ்ல சொன்ன போனா உயர் திரவத்தன்மைன்றது ஹை லிக்விடிட்டி. சேமிப்பு கணக்கு, அழைப்பு வைப்பு, திரைசேரி உண்டியல், நிலையான வைப்பு. இன் சிம்பிளா சொன்னா ஈஸியா லிக்விட் கேஷ், அதாவது ஈஸியா எடுக்கக்கூடியதான் அந்த உயர் திரவத்தன்மை என்று சொல்றது. திண்மம் என்றா ஹார்டா இருக்கும், அது ஈஸியா கழட்ட முடியாது. திரவம் என்றா ஈஸியா போகும். அந்த அர்த்தத்துல உயர் திரவத்தன்மை லிக்விடிட்டி என்று சொல்றது. சேமிப்பா, அழைப்பா, திரைசேரி உண்டியலா, நிலையான வைப்பா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சேமிப்பு கணக்கு. குட் ஆன்சர் இஸ் சேமிப்பு கணக்கு. என்னடா இந்த மூணுலயும் அழைப்பு வைப்புன்னு சொல்றது கால் டிபாசிட்னா டேர்ம் டிபாசிட். திரைசேரி உண்டியல் அகெயின் அந்த டிபாசிட், அது டேர்ம் டிபாசிட்ல வருது. நிலையான வைப்பு பிக்ஸ் டிபாசிட். இந்த மூணுமே டேர்ம் டிபாசிட்ஸ்ல வருது. சேமிப்பு மட்டும்தான் இன்றைக்கு போட நாளைக்கு நீங்க இப்ப போனா கூட ஒரு பாஸ்புக்கை வச்சு ஒரு 1 day நோட்டீஸ்ல கூட எடுக்கலாம். ஓகேவா? சோ அது உயர் திரவத்தன்மை என்று சொன்னால் அதுதான் இருக்கு. ஓகேவா? Then comes okay. Right. இதுல ஒரு question வந்திருக்கு பாருங்க. 1 minute. Okay, the first question. ஒரு வங்கியில் வாடிக்கையாளரை எவ்வாறு அடையாளம் காணுவீர்? ஒரு வங்கியில் வாடிக்கையாளரை எவ்வாறு அடையாளம் காணுவீர்? நாங்க இப்ப படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து வந்த முதலாவது கொஸ்டின். இது சிம்பிள், இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். ஒரு வங்கியில் வாடிக்கையாளரை எவ்வாறு அடையாளம் காணுவீர்? இப்ப வாடிக்கையாளர் வந்து இப்ப 3 வகையா இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சேமிப்பு, வைப்பு, கடன் என்று சொல்லி, ஸோ அதை கேட்டகரைஸ் பண்ணி வாடிக்கையாளரை நான் காணலாம். அது யார் சொன்னது? திதுஷிகாவா? ஓம். ஓகே, ரைட். மியூரி, குளோரியா, எனி அதர் ஆன்சர்ஸ்? சேம் தான் மிஸ். வைப்பை பேஸ் பண்ணி. ஓகே, மியூரி? அவங்க அந்த டிபாசிட் பண்ற நோக்கம் என்ன? வைப்பவே அவங்க சொன்ன ஆன்சர் தான் மிஸ். யா, ஆல்மோஸ்ட் சேம். கரெக்ட். சோ இப்போ ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா, ஆன்சர் எப்படி சொல்றேன், ஏதாவது ஒரு அக்கவுண்ட் இருக்கணும். இட் கேன் பி வைப்பு தான். ஆப்வியஸ்லி அந்த கஸ்டமர் இருக்கும்போது அந்த ஏதாவது ஒரு அக்கவுண்ட், ஒரு டிபாசிட், ஒரு கரண்ட் அக்கவுண்டோ சிமிலர் அக்கவுண்ட்ஸ், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் பேங்க்ஸோட.
அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட என்டர் ஆகும்போது தான் ஒரு கஸ்டமர் ஒரு பர்சன் வந்து கஸ்டமரா கருதப்படுற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப். இட் கேன் பி அக்கௌண்டா இருக்கலாம், டிபாசிட்டா இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட் ஓ சிமிலர் ரிலேஷன்ஸ். அது ஏதாவது ஒன்று இருக்கும்போது அவர் வாடிக்கையாளரா கருதப்படுவார். ஓகேவா? நாங்க படிச்சதுல தெளிவுபடுத்தப்பட்ட கொஸ்டின்ஸ் விட இருக்குமா நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வேற என்ன? ஓகே, நான் 5 6 7 8 8வது கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டினா இல்ல 8. ஒரு வங்கியில் கடன் கணக்கு லோன் அக்கவுண்ட் என்னும் பதத்தினால் நீர் விளங்கிக் கொள்வது யாது? ஒரு வங்கியில் கடன் கணக்கு லோன் அக்கவுண்ட் எனும் பதத்தினால் நீர் விளங்கிக் கொள்வது யாது? Anyone? ஒரு கடனை நோக்கமா வச்சு ஓபன் பண்ணப்பட்ட அக்கவுண்டா இருக்கலாம். ஓகே, வேற ஆன்சர்ஸ்? டிபாசிட்டை வச்சு அதை கொண்டு லோன் கொடுக்கக்கூடிய அக்கவுண்டா இருக்கலாம். ஓகே, another? சொல்லாதால் யார்? குளோரியாவா? மிஸ் அந்த சொல்லுங்க. கடனை மையமா வச்சு ஒரு கடன் பெறுறது தான் குறிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட சரி. ஆனா எக்ஸாக்ட்னு சொன்னா ஒரு சொல்லுவாங்க ஒரு லோன் ஒன்று செய்யறோம். வங்கி கணக்கு கொஸ்டின் வந்து வங்கியில் கடன் கணக்கு லோன் அக்கவுண்ட்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில வந்து நாங்க லோன் வாங்கி நீங்க ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க. அந்த பர்சனல் லோன் வந்து கரண்ட் அக்கவுண்ட்லயோ சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ கிரெடிட் ஆகுது தானே? கிரெடிட் ஆனால் அந்த அசெட் அதைத்தான் சொல்றது லோன் அக்கவுண்ட். நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த லோன் அக்கவுண்ட் அந்த அமௌண்ட்ல இருந்து டெய்லியா அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேட் ஆகிக்கொண்டு இருக்கும். பட் அட் த சேம் டைம் இந்த லோன் அக்கவுண்ட் சொல்றது கடன் வாங்குறது மூலமாக அந்த ப்ரொசீட்ஸ் எதுக்குலாம் போய் நிக்குதோ அந்த அக்கவுண்ட்ஸ். அது இட் கேன் பி கரண்ட் அக்கவுண்ட் or it can be சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஓகேவா? பிறகு அந்த லோனை ரீபே பண்றீங்க பாருங்க. ரீபே பண்ணும்போது நீங்க அநேகமா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்க கிரெடிட் பண்ணுவீங்க காசை. இப்ப நீங்க ஒரு லோன் அக்கௌண்ட் ஒரு பேங்க் தந்தா அந்த அக்கௌண்ட் தான் அந்த லோன் டிரான்ஸ்பர் ஆகும். அதுல இருந்து நீங்க அதை எடுப்பீங்க வெளியில. அதுக்கு பிறகு லோனை ரீபே பண்ணும் போதும் அந்த குறிப்பிட்ட அமௌண்டோட கொடுப்பாங்க இல்லையா, மந்த்லி ஆனுவலி மந்த்லியோ வீக்லி ரீபே பண்ணணும்னு, அதை நீங்க அந்த அக்கௌண்ட் தான் திருப்பி போடுவீங்க. அதுதான் சொல்றது லோன் அக்கௌண்ட். கிளியரா? ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க 10வது கொஸ்டின். நிதியியல் தவறான விற்பனை ஃபைனான்சியல் மிஸ் செல்லிங் என்பதால் கருதப்படுவது யாது? இப்ப பார்த்தது நிதியியல் தவறான விற்பனை ஃபைனான்சியல். வாடிக்கையாளர் ஒருத்தருக்கு வந்து தவறான கருத்துக்களை சொல்லி அந்த ஒரு ப்ராடக்ட விற்பனை செய்யறது. குட். எனிவன் எல்ஸ்? வேற ஆன்சர்ஸ்? தின்ஷிகா சொன்ன மிஸ் சேம். அதான். ஓகே, குளோரியா? சேம் மிஸ். வாடிக்கையாளருக்கு தேவையான தகவல் அவருக்கு கிடைக்காம. ஓ, இதுல வந்து மிஸ் செல்லிங்னு சொல்லும்போது தகவல் கிடைக்காம சரியா சொல்லாம டெலிபரேட்லி அது அன்னோயிங்லியா இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சுக்கொண்டே நான் கஸ்டமருக்கு சொல்றேன் பிழையான தகவல்களை கொடுத்து சரியான நீங்க சொன்ன மாதிரி பிழையான தகவல்களை கொடுத்தோ சரியான தகவல்களை மறைச்சோ சூட்டபிள் அந்த பர்டிகுலர் பாயிண்ட மறைச்சு அவருக்கு தேவையானதோ தேவை இல்லாததோ தலையில கட்டலாம். சம்டைம்ஸ் கஸ்டமர் வந்திருப்பார் வந்து ஷார்ட் ஒரு ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறதுக்கு அவர் ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க லாங் டேர்ம் லோனை கொடுத்துருங்க. அவருக்கு இப்போ லாங் டேர்ம் லோனை பே பண்ற அளவு கையில காசு இருந்திருக்காது. அவருக்கு ப்ராப்ளி வேற பிளான்ஸ் வச்சிருப்பார். நீங்க எப்படியாவது உங்களோட டிரான்சாக்ஷன் உங்களுக்கு டார்கெட் க்ளோஸ் ஆகுதுன்ற காரணத்துக்காக நீங்க டப்புன்னு இந்த லாங் டேர்ம் லோனை போட்டிருப்பீங்க. சரியா? சோ நீங்க சொன்னது சரி, மிஸ் செல்லிங். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் நான் காட்டணும், அதோட we can close the class. 1 minute. I'll show that. ஒரே ஒரு கொஸ்டின் அதோட finish. மார்ச் தானே பார்த்தோம் லேபிள். செப்டம்பர். The question.
ஓகே, அந்த கொஸ்டினை காணும். நான் ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சு அதை காணல. தட்ஸ் ஓகே. ஸோ ரைட், ஸோ இட்ஸ் இனஃப் ஃபார் டுடே. இன்றைக்கு இது போதும். நாங்க அடுத்த கிளாஸ்ல ஒரு இந்த சாம்பிள் கொஸ்டின் நீங்க பாத்தீங்க இல்லையா, அது மெயின் ரீசன் நான் உங்களுக்கு காட்ட வேண்டிய ரீசன் வந்து இந்த கொஸ்டின் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ரொம்ப லைட்டா இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 கொஸ்டின் பார்ட் 1லயே முதலாவது ஆன்சருக்கு வருது. அப்ப இது நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? ஸோ ட்ரிக்கான கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டினா இருந்தாலும் ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின்ஸாயும் இருக்கு. நீங்க சரியா அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ பார்ட் 1லயே இவ்வளவு எடுக்க முடிஞ்சா இமேஜின் இனி வர பாயிண்ட்ஸ்ல வந்து நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணீங்கன்னா பின்னால வர பாயிண்ட்ஸ் வந்து விவரிச்சு எழுத வேண்டியது வரும். விவரிச்சு எழுதும் போது சில வேர்ட்ஸ் மாறுபடலாம், பிளவிடலாம். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல்ல வைக்கலாம். இந்த பார்ட் 1ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா ஓகேவா? ஸோ இதான் சாம்பிள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்றைக்கு? No ma'am. Anything? Doubts? Okay தானே? ஸோ இப்போ நான் சொல்லி தரது ரொம்ப நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா? உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்த கிளாஸ் மாற்றிக்கொள்வேன். போற வேகம் ஓகேவா உங்களுக்கு? சொல்லுங்க. All okay ma'am. ஓகே, குட். ஸோ நான் உங்களோட சாட்ல வந்து நான் என்னுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்துருக்கேன். shivalata@gmail.com காணல, சாரி அபவுட் தட். shivalata@gmail.com. நீங்க அதை எனி டவுட்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் மீ த்ரூ தட். கதைக்கலாம். நான் கொஞ்சம் 1 minute போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதுல. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனி டைம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாமோ இமெயில் பண்ணலாம். இன்றைக்கு நான் எந்த ஹோம்ஒர்க்கும் நான் கொடுக்கல. பட் ஐ வுட் சே த ஹோம்ஒர்க் இஸ் டு ரீட் அந்த சிபிஎஸ்எல் வெப்சைட் ஒருக்கா கிளான்ஸ் பண்ணி பாருங்க. அதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஃபுல் சிபிஎஸ்எல் வெப்சைட் ஒருக்கா பாருங்க. இப்ப உங்களுக்கு தேவைப்படாடியும் அந்தந்த நேரத்துல வரும்போது எங்கெங்க இந்த சிபிஎஸ் சைட்ல வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டா ஈஸியா உங்களுக்கு டேக்கிள் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ரீட் த சிபிஎஸ்எல் வெப்சைட். அதான் உங்களுக்கு இந்த வீக் ஹோம்ஒர்க். அடுத்தடுத்த வார சின்ன சின்ன ஹோம்ஒர்க் தருவேன். ஸோ இட் வில் பி ஈஸி. இப்போ கடைசி நேரத்தில் வச்சு எடுக்காம இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ வில் வைண்ட் அப். இன்னைக்கு முடிக்கலாம் கிளாஸை. எதுவும் டவுட்ஸ் இருந்தா ஆஸ் யூஷுவல் நீங்க கேட்கலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் சண்டே 4 o'clock நாங்க மீட் பண்ணுவோம். Okay. Okay ma'am. Thank you. Bye. Have a good evening.